آله حزب الله أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العليم. கண்ணியமான கனவான்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, எல்லாரையும் ஒரு பிரியாணி சாப்பாட்டுக்கு அழைத்து பவளையோட பழம் தோட்ட கொடுத்த மாதிரி ஒரு நிலைமை தான் இப்ப நடந்திருக்கிறது. திடீரென்று வந்தாங்க, இப்படி ஒரு விஷயம் நடந்து போயிடுச்சு, பக்கத்து மகள்ல வந்து செஞ்சுக்கிறே மேலாது. இருந்தாலும் ஹசன் ஃபரீத் மௌலவி அவங்க இடத்தை நிரப்பக்கூடிய ஆற்றலும் சக்தியும் இல்லை. வந்தவர்களுக்கு ஏதாவது அல்லாஹ் ரசூலை பற்றி அவர்களுடைய உள்ளத்துல அதாவது மாற்றம் வரக்கூடிய சில விடயங்களை குர்ஆன் ஹதீஸ மையமாக வச்சு சொல்லுமாறு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த இடத்துல சமூகம் அளித்திருக்கிறேன். அதனால பேசப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் சில நேரங்கள் இருக்கின்றது. அந்த நேரங்களில் அந்தந்த வார்த்தைகள் எங்களுடைய உள்ளத்திலே படுகின்ற பொழுது வாழ்க்கையிலே இயற்கையான மாற்றம் வருவதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான். அந்த அமைப்பில் பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுடைய உள்ளத்திலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசப்படக்கூடிய விடயத்தை பெருமை இல்லாமல் மௌத்து வரைக்கும் பொறுமையோடு அமல் செய்யக்கூடிய தாக்கியத்தை தந்துள்ளார். கண்ணியமான கனவான்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பொன்மொழிகளின் மூலமாக பின்னால் வரக்கூடிய மனிதர்களுடைய காலத்தில் நடைபெறப் போகின்ற சில பாவங்களை பற்றி அப்படியே பட்டியல் போட்டார். பாவங்களுக்கு பட்டியல் போட்ட பைகம்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுபக்கத்தில் இன்னின்ன பாவங்கள் நடைபெறுவதன் மூலமாக உலகத்தில் என்னென்ன சோதனைகள் இறக்கப்படும் என்பதையும் எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியல் போட்டு சொல்லிவிட்டார். எல்லா ஹதீஸ்களையும் எடுத்து சுருக்கமாக ஒட்டுமொத்தமாக ஆராய்ச்சி செய்து பார்க்கின்ற பொழுது அதனுடைய சுருக்கம், அதனுடைய குலாசா இதுதான். எதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அவனால் அனுப்பப்பட்ட தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்தெந்த அமல்களை எல்லாம் விரும்புகின்றார்களோ அத்தனை அமல்களையும் அவர்களுடைய அடியார்கள், அல்லாஹ்வுடைய அடியார்கள் வெறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். எதுவெல்லாம் அல்லாஹ் விரும்புகின்றானோ அத்தனை செயல்களையும் உலகத்தில் ஒரு வெறுப்போடு பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயம் உருவாகும். எதையெல்லாம் அல்லாஹும் ரசூலும் வெறுத்து ஒதுக்கி தள்ளி இருக்கின்றார்களோ இந்த அத்தனை பாவ காரியங்களையும் விருப்பத்தோடு செய்யக்கூடிய ஒரு காலம் அது இந்த காலம் என்றால் அது மிகையாக. கண்ணியமான கனவான்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அல் குர்ஆனுடைய சரித்திரங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுமார் 25 நபிமார்களுடைய சரித்திரங்களை சொல்லி இருக்கிறார். சுருக்கமாக சூசகமாக 25 நபிமார்களுடைய சரித்திரங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கிறார். அதுல கிட்டத்தட்ட அனுப்பப்பட்ட அநேகமான நபிமார்களுடைய உம்மத்தினர்கள் இந்த உலகத்தை விட்டு பூண்டோடு அழிக்கப்பட்டார்கள். இந்த உலகத்தை விட்டு பூண்டோடு அவர்கள் அழித்து ஒழித்து நாசமாக்கப்பட்டார். குர்ஆன்ல இவர்கள் எந்த அமைப்பில் அழிக்கப்பட்டார்கள், அவரவர்களுடைய சோதனைகள் எந்தெந்த விதத்தில் இறக்கப்பட்டது, என்ன பாவத்தின் காரணத்தினால இறக்கப்பட்டது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்களுடைய உம்மத்தினர்கள் தான் உலகத்தில் முதலாவது இந்த உலகத்தை விட்டு பூண்டோடு அழிக்கப்பட்டார்கள். இவர்களுடைய உம்மத்தினர் தொடக்கம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவர்களுக்கு பின்னால் வந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இவர்களுடைய உம்மத்து வரும் வரைக்கும் ஒவ்வொரு பின் ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு விதம் விதமாக அழிக்கப்பட்டார். கண்ணியமான கனவான்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, பயப்படக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா என்னென்ன பாவத்துக்காக வேண்டி அவர்கள் அழிக்கப்பட்டார்களோ அத்துணை பாவங்களும் இன்று ஒரு நபியுடைய உம்மத்தினர்களின் மூலமாக செய்யப்படுகிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்களுடைய உம்மத்தினர்கள் ஒரு வகையான பாவத்தை செய்தார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்றான். அதற்கு பின்னால் வந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்களுடைய உம்மத்தினர்கள் ஆது கூட்டம் ஒரு வகையான பாவத்தை செய்தார்கள். அதற்கு பின்னால் வந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூக கூட்டத்தினர் இவர்கள் ஒரு வகையான பாவத்தை செய்தார்கள்.
அதற்கு பின்னால் அனுப்பப்பட்ட லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்களுடைய உம்மத்தினர்கள் ஒரு வகையான பாவத்தை செய்தார்கள். இப்படி ஒவ்வொரு நபியுடைய உம்மத்தினர்களும் ஒரு ஸ்பெஷல் பாவத்தை இவர்கள் கண்டுபிடித்து அதை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அத்துணை நபிமார்களுடைய உம்மத்தினர்கள் செய்த ஒட்டுமொத்தமான பாவத்தையும் ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரே ஒரு உம்மத்து எல்லாத்தையும் சேர்த்து செய்து இன்னும் ஒரு படி மேலே ஏறி சொல்றேன்னு சொன்னா அந்த உம்மத்தினர்கள் கண்டுபிடிக்காத பாவங்களை கண்டுபிடித்து விதம் விதமான பாவங்களில் செய்ய ஆரம்பித்த காரணத்தினாலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சோதனைகள் பூமிக்கு வரக்கூடிய ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு பயப்பட வேண்டும், எந்த அளவுக்கு கண்ணீர் சிந்த வேண்டும். ரஹ்மத்து இறங்குகின்ற மாதத்திலேயும் கூட அல்லாஹ்வுடைய அதாபு இறக்கப்படுகின்ற ஒரு காலம் என்று சொன்னா இது ரொம்ப பயங்கரமான காலம். அடுத்த நிமிஷம் என்ன நடக்கப் போகுது யாருக்கும் தெரியாது என்பதில் இருந்து நாம் என்ன விளங்க வேண்டும். அந்த அளவுக்கு அல்லாஹ் கோபப்படுகின்ற செயல்கள் பூமியில நடந்து கொண்டு இருக்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்களை பற்றி என்ன சொல்லுகிறான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, உங்களுடைய உம்மத்தினர்களே, அதாவது இன்னா அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி அன் அன்சிர் கௌமக மின் கப்லி அன் யஅதியஹும் அஸாபுன் அலீம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து எல்லாருக்கும் சரித்திரம் தெரியும். அவர்களுடைய பாவங்கள், அவர்கள் உம்மத்தினர்கள் செய்த பாவங்கள் எல்லாம் சுப்ஹானஹு வ தஆலா சுட்டி காட்டுகிறான். நூஹே, உங்களுடைய உம்மத்தினர்களுக்கு நீங்கள் கட்டளை பிறப்பியுங்கள், என்னுடைய அஸாபு அவர்களை நோக்கி இறங்க போகின்றது, என்னுடைய அஸாபு அவர்களை நோக்கி வந்து இறங்க போகின்றது. அதற்கு முன்னால் அவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள், அவர்களை அச்சமூட்டி விடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வஹீயின் மூலமாக அந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்ட பொழுது கால நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அனிஅ்புதுல்லாஹ வத்தகூஹு வஅதீஊன். என்னுடைய கூட்டத்தினர்களே, நீங்கள் 3 விடயங்களை கவனத்தில் எடுங்கள். முதலாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அவனை வழிபடுகின்ற இபாதத், இதுல நீங்கள் மிகவும் அதிகமாக கவனம் செலுத்துங்கள். வத்தகூஹு, இரண்டாவது இபாதத்தோடு மாத்திரம் நீங்கள் முடித்துக் கொள்ளாமல் உள்ளால் உள்ளபடி தக்வாவை கடைபிடித்து நடந்து கொள்ளுங்கள். ஒன்று இருக்கிறது இபாதத். நாங்க இப்ப எல்லாரும் சேர்ந்து இமான் ஜமாத்தோட இஷாவோட வித்ரு வரைக்கும் ஜமாத்தோட கூட்டு ஒட்டுமொத்தமாக கூட்டம் அல்ல, எல்லாரும் ஈடுபட்டோம். இன்னொருத்தர் பார்த்தவருக்கு விளங்கும் இவர் இபாதத்தை செய்தாரு. ஜக்காத்து கொடுத்தா எடுக்கிறவருக்கு தெரியும் இவர் ஜக்காத்து கொடுக்குகிறாரு. ஹஜ்ஜி செஞ்சா ஊர் மக்கள் எல்லாருக்கும் தெரியும் இவர் ஹஜ்ஜ முடிச்சிட்டு வந்திருக்கிறார். இதற்கு பெயர் இபாதத். தக்வான்னு சொல்றது அப்படி இல்லை. தனிமையில ஒரு பாவத்துக்கு சான்ஸ் கிடைக்குது. யாரும் எங்களை பார்க்கறதுக்கு அந்த இடத்துல யாருமே இல்லை. எங்களை பெற்று வளர்த்த வாப்பா அம்மா இல்ல, நாங்கள் பெற்றெடுத்த குழந்தைகள் இல்ல, எங்களுடைய தோழர்கள் இல்ல, எங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், மகல்லாவாசிகள், ஊர் மக்கள் யாருமே இல்லாத ஒரு தனிமையான கட்டத்தில் பாவத்துக்கு சான்ஸ் கிடைக்குது. இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசோதிக்கின்றான். என்னை பார்க்க கேட்க யாருமே இல்லையே, நினைத்ததை நான் செய்து கொள்ளலாமே, பின்னால் தௌபா செய்யலாமே என்று அந்த இடத்தில் இவன் பாவத்தில் இணைந்து செயல்படுகின்றானா, அல்லது கியாமத்துடைய நாளையில் ரகசியமாக செய்கின்ற இந்த பாவத்தை மனித கோடிகளுக்கு முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அம்பலப்படுத்தி விடுவானே, என்னுடைய பாவம் பகிரங்கப்படுத்தப்படுமே, அந்த சன்னிதானத்தை பயந்து தன்னுடைய நஷ்டை அடக்கி யாரெல்லாம் செயல்படுகின்றார்களோ, அந்த பாவத்தை விட்டு ஒதுங்கி நடக்குகின்றார்களோ, இதற்கு பெயர்தான் தக்வா. இந்த தக்வாவை கடைபிடித்துக் கொள்ளுங்கள் என்று இரண்டாவதாக கட்டளை பிறப்பித்தார். மூன்றாவதாக வாத்தியூன், என்னை பின்பற்றுங்கள். உங்களுக்கு நபியாக அனுப்பப்பட்ட என்னுடைய வழிமுறைகளை உங்களுடைய குழந்தைகள் பிறக்கும் தொடக்கம் அவர்கள் இறக்குகின்ற வரைக்கும் என்னுடைய சுன்னத்துகளை நீங்கள் கடைபிடிங்கள். இந்த 3 விடயங்களை கொண்டு ஏறினார்கள். தஃசீருடைய உலமாக்கள் சொல்லுகின்றார்கள். எனவே அந்தரங்கம் என்னவே, இந்த 3 விடயத்திலையும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உம்மத்தினர்கள் தரக்குறைத்தல் செய்தார். இபாதத்தை சரியாக நிறைவேற்றதில்லை, தக்வாவை சரியாக வாழ்க்கையில கடைபிடிக்கிறதில்லை. பெரிய இபாதத்தாளிகள் அல்லாஹ் பாதுகாக்கணும். 2 வருடத்துக்கு முன்னால எங்களையோட அதாவது ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றிட்டு வந்து ஒரு கிழமையில 45 வயசுக்கும் தாண்டி அவருக்கு ஒரு கிழமையில ஜினா செஞ்சிட்டார். இந்த கையால அவருக்கு ஹஜ் அடிக்க ஹஜ்ஜுடைய கடமையை முடிச்சிட்டு வந்து ஒரு கிழமைக்குள்ளால ஜினாவை செஞ்சுட்டு வந்து நிற்கிறார். கண்ணியமான கனவான்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, பெரிய அமைப்பை இபாதத்து செய்கின்றார்கள். ஆனால் தக்வாவுடைய விடயத்தில் 0, மிகவும் ஓட்டை, ஒன்றுமே இல்லை. தனிய பாவத்தை சான்ஸ் கிடைச்சால செஞ்சின்றது. குடும்பத்தை விட்டு ஊரை விட்டு எல்லாரும் கிராமத்தை விட்டு வெளியே ஊர்களுக்கு போனா சாராயம் குடிக்க சான்ஸ் கிடைக்கிறதா, அதை செஞ்சிடுறது. தினா செய்ய சான்ஸா, அதை செஞ்சிடுறது. வட்டி சாப்பிடுறதுக்கு சான்ஸா, அதை செஞ்சிடுறது. இது தக்வா அமைப்பு இல்லாத ஒரு காரணம். எனவே இதை நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்களுடைய உம்மத்தினர்கள் செய்தார்கள். எனவே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இப்படி தனிமையில சான்ஸ் கிடைச்சா பாவம் செய்யாம தக்வாவை கடைபிடித்த ரப்புல் ஆலமீனை பயந்து கொள்ளுங்கள்.
இதுக்கும் இந்த விடயத்திலேயும் எங்களுடைய சமூகம் மிகவும் பாராமுகமாக நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக வாத்தி ஊன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லுகின்றார், சொல்லுங்கள் நபியை உங்களை பின்பற்றுமாறு சொல்லுங்கள். எந்த சமுதாயத்திற்கு நபிமார்கள் அனுப்பப்படுகின்றார்களோ அந்த நபியை பின்பற்றுவது அந்த சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் வாஜிபு, கட்டாயம் பின்பற்றி ஆக வேண்டும். இன்றைக்கு எங்கட சமுதாயம் சுருக்கமாக உதாரணமாக சொல்லுவதாக இருந்தால் சொல்லுவார்கள், சுன்னத்துகள் குழி தோண்டி புதைக்கப்படுகின்ற காலம். சுன்னத்துகள் குழி தோண்டி புதைக்கப்படுகின்ற காலம் அப்படின்னா என்னது? சுன்னத்து இல்லாத சுன்னத்தெல்லாம் அந்த வீட்டில் மையத்து விழுந்தாத்தான் உருவாகிறது. வெள்ள ஜிப்பா போட்டுடுறது, அவர் சாரத்துல தூங்க போக்குள்ளேயும் அவர் சாரம் உடுத்து பழகிக்க மாட்டார், டவுசர் தான் உடுத்திருப்பாரு. ஆனா எல்லாத்தையும் கலட்டி போட்டு வெள்ள ஒரு வேஷ்டியை சுத்தி விட்டுருவாங்க. தொப்பி வேற, முழு தலையை மூன்று தொப்பி ஒன்று போடப்பட்டிருக்கும். தொப்பி என்னக்குள்ள ஜம்லைட் ஆஜியார் தான் ஞாபகம் வருது. இந்த வரக்குள்ள என்ன சொல்ல வார் என்று சொன்னா, வரக்குள்ள சொன்னா இந்த விஷயத்தை கொஞ்சம் நீங்க ஞாபகப்படுத்துறீங்க சொல்லி மிகவும் மும்முரமாக அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மையத்து விழுந்த தொப்பி ஒன்றையும் தச்சு போட்டுறது போதாம தலைப்பாகையையும் சுத்தப்பட்டு சுருமா இதுவும் வைக்கப்படுகிறது. எல்லாத்தையும் செஞ்சு என்ன கொண்டு போய் வைக்கிறது? ஸ்டேஜ்ல வைக்கிறதா மையத்தை? இல்ல, பச்சை மண்ணில போட்டு புதைச்சுடுறது, இறக்கி விடுறது, அடக்கம் செஞ்சிடுறது. கண்ணியமான கணவான்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துக்கு கொடுக்கப்படுகின்ற கண்ணியம் இதுதான். உலகத்தில் உயிரோடு வாழுகின்ற பொழுது சுன்னத்துக்கு மதிப்பே கிடையாது. அவர் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக கொடிகட்டி பறந்தவராக இருந்தாலும் வீடு உடலை விட்டு பிரிந்ததற்கு பின்னால் இன்னாத பொருளாத சுன்னத்தெல்லாம் வருவது, அதிலையும் ஒன்றே ஒன்றை செஞ்சுக்க இயலாது, ஒன்ன முகத்துல ஒட்டிக்க இயலாது. அதை செய்யல் உண்டா அதையும் அப்படியே செஞ்சு போட்டுருவாங்க. கண்ணியமான கணவான்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, இதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுடைய சுன்னத்துகள் குழி தோண்டி புதைக்கப்படுகின்ற காலம் என்பதற்கு உதாரணம் இதுதான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த மூன்று செயல்களையும் கொண்டுதான் அவர்களுடைய உம்மத்தினர்களுக்கு ஏவினார்கள். மூன்று செயல்களிலேயும் மாற்றம். இபாதத்து சரியாக செய்யல, தக்வா கடைபிடிக்கல, சுன்னத்தை 100% பின்பற்றல்ல. கண்ணியமான கணவான்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, எங்களுடைய இபாதத்துடைய லைன, எங்களுடைய இபாதத்துடைய விடயத்தை கொஞ்சம் எடுத்து கவனத்தில் எடுத்து சிந்திச்சு பாருங்க, எந்த அளவுக்கு இருக்கிறது. 5 கடமை இஸ்லாத்துல, இபாதத்துகள் 5, புராணமான வழக்கங்கள் இஸ்லாத்தில் 5 என்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதுல 2 லைஃப்ல வாழ்க்கையில ஒருக்கா செஞ்சா போதும். கலிமா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். பருவம் அடைந்ததற்கு பின்னால உள்ளத்தால மொழிந்து, அதாவது நாவினால மொழிந்து உள்ளத்தால் உறுதி கொள்ள வேண்டும். இது லைஃப்ல ஒருக்க செஞ்சா போதும். கடைசி கடமை ஹஜ்ஜி, அதிலையும் வசதி படைத்து உடல்ல ஆரோக்கியம் இருந்தா வாழ்க்கையில ஒரு நிமிஷம் ஹஜ்ஜி செய்தா 2 கடமை முடிஞ்சு போயிடுச்சு. அடுத்த 2 வருஷத்துக்கு ஒருக்க செய்யறது. ரமலான் மாதம் வந்தா 30 நாள் நோன்பு பிடிக்கிறது. வசதி படைத்தவர்கள் 1 வருட காலமாக தங்களிடத்திலே சேமிப்பாக இருக்கின்ற பணத்துக்கு சரியாக கணக்கு பார்த்து ஜகாத்தை நிறைவேற்றுகிறது. இந்த 5ல 4 முடிஞ்சிருச்சு. 2 ஆயுளுக்கு ஒருக்கா, 2 வருஷத்துக்கு ஒருக்கா. ஒன்று தொழுகை, ஒன்று தொழுகை. இது 4ஆண்டும் செய்ய வேண்டிய கடமை. ஆனா இதுலையும் எங்கள் அனுபவமான சகோதரர்கள் பொதுபோக்கு. இஷாவை தொழுதா சுபஹ் இல்ல, லுஹரை தொழுதா அசர் இல்ல, மக்ரிபை தொழுதா இஷா இல்ல. எங்களுடைய இபாதத்துடைய அமைப்பு இப்படி இருந்து கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, வீட்டுக்குள்ள உள்ள சூழலை நாங்கள் எடுத்துக்கொண்டா மிகவும் பயங்கரம். எந்தெந்த செயல்களை நடந்தால் ரஹமத்துடைய வழக்குமார்கள் அந்த வீட்டு வாசலின் பக்கம் வரமாட்டார்களோ அத்தனை செயல்களையும் இன்று முஸ்லிம்களுடைய வீடுகளுக்கு சர்வ சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு பயங்கரத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மியூசிக் ஒளிபரப்பினா அந்த பக்கத்துக்கும் உங்களுடைய வீட்டில் ஒளிபரப்புகின்ற மியூசிக்குடைய சவுண்ட் எவ்வளவு தூரத்துக்கு கேட்கிறோ அவ்வளவு தூரத்துக்கு மலக்குமார்கள் வரமாட்டார்கள். உருவ படங்கள் ஒட்டப்பட்டா உங்களுடைய வீட்டுக்கு மலக்குமார்கள் வரமாட்டார்கள். உங்களுடைய வீட்டுக்குள்ளே இருக்கின்ற பெண்கள் நீங்கள் அதாவது தலையை மறைக்காமல் வேலை இல்லாமல் வீட்டுக்குள்ளே நடமாடுகின்ற பொழுது அங்கேயும் ரஹமத்துடைய மலக்குமார்கள் வரமாட்டார்கள். சர்வ சாதாரணமாக ஒவ்வொரு குடும்பத்துள்ளுக்கும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் 4-5 குடும்பங்கள் இருக்கின்றன. பெண்கள் சர்வ சாதாரணமாக அந்யோன்யமாக பழகுகிறார்கள். விபரீதம் மிகவும் பயங்கரம். கண்ணியமானவர்களே, இப்படியான ஒரு வீட்டுக்குள்ளே மலக்குமார்கள் வரமாட்டார்கள். என்னென்ன பாவங்களின் மூலமாக ரஹமத்துடைய மலக்குமார்கள் வரமாட்டார்கள் என்று வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்களோ அத்தனை பாவங்களும் வீட்டுக்குள்ளே நடக்கிறது. இதனுடைய பனிஷ்மெண்ட், இதனுடைய விபரீதத்தை எப்ப அனுபவிப்பார்கள்? உடலில் இருக்கின்ற ரூகை கைப்பற்ற ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகின்ற பொழுது அனுபவிப்பார்கள்.
இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகின்ற பொழுது அவர்களுடைய வலது பக்கத்துக்கு சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரர் மலக்குமார்கள் வருவார்கள், இடது பக்கத்தில் நரகத்துக்கு சொந்தக்காரர்களான மலக்குமார்கள் வருவார்கள். வீட்டு வாசலுக்கு வந்ததற்கு பின்னால் எந்தெந்த பாவங்கள் இருந்தால் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வர முடியாதோ அத்தனை பாவங்கள் இருக்கின்ற காரணத்தினாலே ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் அப்படியே பின்வாங்கி விடுவார்கள். தவானியாக்கள் தான் ஊரை கைப்பற்றுகின்ற பொழுது அங்கே வந்து விடுவார்கள். கண்ணியமான கணவான்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, வீட்டுக்குள்ளால் நடைபெறுகின்ற இபாதத்துடைய சூழல் இப்படி. வருகின்ற குழந்தை கூட அதே அமைப்பிலே வளர்க்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்று கேட்பார். தாய் வயிற்றுக்குள்ள குழந்தையை சுமந்திருக்கிறாள், சுமந்து கொண்டு என்ன செய்கிறது? எத்தனையோ நவீன விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து எத்தனையோ பேப்பர்களின் மூலமாக நீங்களும் படித்திருப்பீர்கள். தாயுடைய வயிற்றுக்குள்ளால் இருக்குகின்ற குழந்தை இருக்கின்றது. இந்த குழந்தைகள் எப்படி வெளியே நடமாறுகின்ற அத்தனை செயல்களும் அது அப்படியே கிரகித்துக் கொள்ளக்கூடிய தன்மை படைக்கப்பட்டது. தாய் எதை பார்க்குகின்றாலோ அதே தன்மை அந்த குழந்தையுடைய கண்ணில அதனுடைய உள்ளத்தில் ஊசலாடும். இசை கேட்கப்பட்டால் அந்த இசைக்குரிய ஆட்டத்தை குழந்தை கற்பனைக்குள்ளே இருந்து ஆடுவதை கண்டுபிடித்திருக்கின்றார்கள். கற்பிக்கு தாய்மார்களை கொஞ்சம் பேரை வச்சு நல்லா சவுண்டா மியூசிக்கை போட்டு வச்சு அவர்கள் பரிசோதித்திருக்கின்றார்கள். அந்த மியூசிக்கை கேட்குகின்ற பொழுது குழந்தை அசைவதையும், மியூசிக்கை கேட்காத தாய்மார்களுடைய கற்பிலே இருக்குகின்ற குழந்தை அசையாமல் இருப்பதையும் கண்டுபிடித்திருக்கிறார். தாய்மார்கள் வீட்டுக்குள்ள இருக்குகின்ற சூழல் இதுதான். சின்ன சின்ன குழந்தைகளை வைத்து அவர்கள் அறிமுகப்படுத்துவதை, அவர்கள் ஆபாசமான காட்சிகளை காண்பித்து குடும்பத்துடைய சூழலையே இபாதத்துக்கு மாற்றமாக மிகவும் மோசமான அமைப்பில் நடத்துகின்றார்கள். கண்ணியமான கணவான்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அதிகமாக நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கணும். ஒரு சிறிய குழந்தை, ஒரு 5 வயசு நிரம்பிய குழந்தை, வயசு 5, ஆனா முழு குர்ஆனும் மனப்பாடம். இது சுமார் 200-300 வருஷத்துக்கு முன்னால் நடந்ததில்லை, இன்றைக்கு நடக்குது. மும்பாயில, இந்தியால 5 வயசு குழந்தை முழு குர்ஆனும் அப்படியே மனப்பாடம். ஸ்ரீலங்காவில் போன ஜமாத்ல ஒரு முக்கியமான ஒரு ஆலிம் இவர் போய் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அந்த குழந்தைகிட்ட பாடமும் கேட்டிருக்கிறார். குழந்தைக்கு வயசு 5. ஒரு ஆயத்தை சொன்னா அந்த ஆயத்திலிருந்து எந்த விதமான சலனமும் இல்லாம தெளிவாக, அழகாக, விரிவாக, விலாவரியாக ஓடிக்கொண்டே போகுது குழந்தை. எந்த ஆயத்திலிருந்து சொல்றாரோ அதிலிருந்து ஓடிக்கொண்டே போகுது. தானாக அதனுடைய உள்ளத்துல குர்ஆன் ஆயத்து வந்து வாய் மூலமாக வெளிப்படுகிறது. ஆச்சரியம். அத்தனைக்கு உம்மாவும் வாப்பா 2 பேரும் டாக்டர்ஸ்மார். உம்மாவும் டாக்டர், வாப்பாவும் டாக்டர். கேட்கப்பட்டுச்சு இது எப்படி? அந்த தாய் சொன்னா, எப்ப இந்த குழந்தையினுடைய கருவுல தரிச்சிருச்சோ அதிலிருந்து இந்த குழந்தையை பெற்றெடுக்கும் வரைக்கும் நான் குர்ஆனை ஓதி கிட்டத்தட்ட 27 விடுத்தம் தமாம் செஞ்சேன். முழு குர்ஆனையும் 30 ஜுஸையும் 27 விடுத்தம் நாம் தமாம் செஞ்சேன். அது மாத்திரமல்ல, குழந்தை பிறந்ததற்கு பின்னால் சூரத்துல் ஃபாத்திஹா இது போன்ற முக்கியமான சூறாவை ஓதித்தான் இந்த குழந்தைக்கு நான் பால் கொடுப்பேன். கண்ணியமான கணவான்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, தீனுள்ள பெண்களின் மூலமாக வீட்டுக்குள்ளே எப்படி இபாதத்துடைய சூழல் உருவாகிறது, தீனுக்கு மாற்றமான பெண்களின் மூலமாக எப்படி இபாதத்துக்கு மாற்றமான சூழல் உருவாகிறது. எல்லாத்துக்கும் நாங்கள் பொறுப்போ, எல்லாத்துக்கும் நாங்கள் தான் பொறுப்போ. பாருங்கள், எவ்வளவு அழகான ஒரு முன்னுதாரணம். பாடம் கேட்ட இந்த ஹஜ்ரத் அவர்கள் சொல்லுகின்றார்கள், குர்ஆனை புள்ள ஓதிட்டு போக்குள்ள அதனுடைய முகத்தில் வந்த பிரகாசம் இருக்கிறதே, அது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஜீனத், அந்த அளவுக்கு ஒரு பிரகாசம். வாப்பாட்ட கேட்டாங்க, இந்த குழந்தை ஏன் இவ்வளவு அழகாக இருக்கிறது, இந்த குழந்தை ஏன் இவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது? அவர் சொன்னார், ஹஜ்ரத், நாங்களும் பயப்படுகிறோம், எங்களுடைய கண் கூட இந்த குழந்தைக்கு பட்டுவிடுமோ என்று பயப்படுகிறோம். குர்ஆன் ஓதுகின்ற பொழுது அந்த அளவுக்கு அழகு சௌந்தரியம் உள்ளதாக மாறுகிறது. தாய்கிட்ட கேட்டாங்க, என்ன விஷயம்? சொன்னாங்க, என்னுடைய வாப்பா ஒரு வைத்திய பெரிய ஒரு கிதாபை ஏற்ற வச்சிருந்தாரு. திடீரென்று ஒரு நாள் சந்தர்ப்பம் கிடைச்ச நேரத்தில் அதை பிரட்டி பார்த்து அதில் ஒரு வைத்திய குறிப்பு எழுதப்பட்டிருந்தது. கர்ப்பிணி தாய்மார்கள் குழந்தையை கருவிலே சுமந்து கொண்டிருக்கின்ற பொழுது சூரத்து யூசுப் என்ற இந்த சூறாவை ஓதினா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுத்த 5 விதமான பரக்கத்தையும் அந்த குழந்தைக்கும் குழந்தையுடைய குடும்பத்திலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரதிபலிக்க செய்வான் என்று எழுதப்பட்டிருந்தது. மேல்வரியாக நான் வாசித்து பார்த்தேன். முதலாவது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எல்லாருக்கும் தெரியும். அவருடைய பேரை சொன்னாவே அழகுதான் முன்னால வந்து நிற்கும். முழு உலகத்திலேயும் மிகவும் அழகானவர்கள் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்கள் தான். இந்த தாய் சொல்லிச்சு, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அழகுல ஒரு பகுதி அந்த குழந்தைக்கு கொடுக்கப்படும்.
இரண்டாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த இரண்டாவது கிஃப்ட் அவர்கள் செய்கின்ற அவர்களுடைய மிக விசாலமான அறிவு. என்ன அறிவு? கனவு, எந்தெந்த கனவை யார் யார் கண்டாலும் சரி, அந்த கனவை சொன்ன மாத்திரத்திலே அந்த கனவுக்குரிய தாற்பயத்தை சொல்லிவிடுவார்கள், அந்த கனவுக்குரிய பலனை விளக்கத்தை சொல்லிவிடுவார்கள். அது சொல்லப்பட்டது போன்று அப்படியே பழித்துவிடும். குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகின்றான், ஜெயிலுக்குள்ளே இருக்குகின்ற பொழுது, சிறைவாசம் செய்கின்ற பொழுது இரண்டு சகோதரர்கள் வந்து சொல்லப்பட்ட கனவை இவர்கள் எப்படி தாற்பயம் சொன்னார்கள், அதே போன்று அது நடந்த அதிசயத்தை எல்லாம் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறார். அந்த தாய் சொன்னார்கள், யாருக்கு இந்த குழந்தையுடைய வயிற்றிலே இருக்குகின்ற பொழுது அதிகமான தாய்மார்கள் இந்த சூரா யூசுஃபை ஓதுகின்றார்களோ இவர்களுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அறிவுல ஒரு பகுதி அந்த குழந்தைக்கு அல்லாஹ் கொடுப்பான் என்று எழுதப்பட்டிருந்தது. செய்து பார்த்தேன், யக்கீனோடு செய்தேன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்து விட்டார். எந்த அளவுக்கு அந்த குழந்தைக்கு அறிவு! சின்ன மொண்டசிரி கிளாஸ்களுக்கு அந்த குழந்தை அனுப்புறதில்லை. உமா பாப்பா வீட்டுக்குள்ளே அந்த குழந்தைக்கு கல்வி போதிக்கிறே. சூழல் அந்த அளவுக்கு மோசம். வெளியே அனுப்பினா 5 வயது குழந்தையுடைய உள்ளத்தில் இருக்கின்ற குர்ஆன் 5 நிமிடத்தில் அப்படியே பறந்து போய்விடும். அந்த அளவுக்கு ஃபித்னாவுடைய ஜமான். வெளியே அனுப்பாம வீட்டுக்குள்ளே படித்து கொடுத்து மும்பை சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிரபலியமான ஒரு அரசாங்க பாடசாலைக்கு எக்ஸாமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி, சோதனையை எழுதுவதற்காக வேண்டி, பரீட்சையை முகம் கொடுப்பதற்காக வேண்டி எக்ஸாம்ல போட்டார். ஆச்சரியம், எத்தனையோ 100 மாணவர்களுக்கு குழந்தை முதலாம் இடம். பிரின்சிபல் உடனே வந்து சொல்லிவிட்டாராம், இந்த குழந்தையை நீங்க ஸ்கூலுக்கு அனுப்பாத்தையும் பரவாயில்ல, எங்களுடைய ஸ்கூலுக்கு வந்து எக்ஸாம் நிறைவேற்ற சொல்லுங்க, அந்த பெருமையே எங்களுக்கு போதும். அந்த தாய் சொன்னார்கள், யூசுப் என்ற அந்த சூரத்து யூசுஃபை ஓதினால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அறிவின் ஒரு பகுதி கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டிருந்தது. அல் குர்ஆனை அல்லாஹ்வுடைய யக்கீனோடு நான் ஓதினேன், அதனுடைய பிரதிபலனைத்தான் இன்று நீங்கள் பார்க்கிறீர்கள். அடுத்தது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொறுமை. நல்ல சரித்திரம் நன்றாக தெரியும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய 10 நானமார்களும் சேர்ந்து இவர்களை பால் கிணத்துல கதற கதற கதற, அதாவது அவர்கள் உடுத்திருந்த ஆடையையும் கலட்டிவிட்டு வெறும் மேரியுடன் அப்படியே நிர்வாணமாக அவர்களை பால் கிணத்துக்குள்ளே தூக்கி எறிந்து விட்டார். பின்னால் வியாபார குழு கொண்டு வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்து மிஸ்ர் நாட்டுக்கு போய் விற்று அங்கு அரசியல்வாதிகளுடன் சேர்ந்து ஒரு அரசனுக்கு கீழால் செயல்பட்டு இவர்கள் நிதி அமைச்சராக மாறுகின்றார்கள். அதற்கு பின்னால் இந்த சகோதரர்கள் நாட்டில் பஞ்சம் வருகிறது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாடி வருகின்றார்கள். வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு தம்பி பின்யாமீன் என்று சொல்லக்கூடியவர்களை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இனம் கண்டு சரித்திரம் நீளமானவை. அவர்களை பிடிப்பதற்காக வேண்டி அதாவது தானியம் அளக்குகின்ற தங்க கொத்தி இதை என்ன செய்கின்றார்கள், அந்த பின்யாமீனுடைய அந்த கோதுமை பார்சலுக்குள்ளே மறைத்து வைத்து விடுகிறார்கள். வைத்துவிட்டு ஒத்தனை சொல்லுகின்றார்கள், ஒரு காவல்காரனை கூப்பிட்டு இவர்கள் சகோதரர்கள் திரும்ப போகின்ற பொழுது அவர்களை பிடியுங்கள், அவர்கள் திருடர்கள், யாருடைய பையிலே என்னுடைய தங்க கொத்து இருக்கின்றதோ அவர்களை சிறையிலே போடுங்கள் என்றார். அவர்களை அதாவது தம்பியை தன்னோடு வைத்துக் கொள்வதற்காக வேண்டி இவர்கள் பிடிக்குகின்றார்கள். பின்யாமீன் அவர்களுக்கே தெரியாது அவர்களுடைய தானியத்துக்குள்ளே தங்க பாத்திரம் இருக்கிறது, எடுத்து விட்டார்கள். தம்பியை தன்னோடு வைத்து இவர் திருடனாக இருந்தா, இவனோடு இன்னும் ஒரு நாணக்காரன் இருந்தான், இவனும் பச்சை கள்ளன் என்று சொன்னார்கள். பால் கிணத்துல தள்ளினதும் போதாம யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, இவர்களை திருடனாக்குகின்றார்கள். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல பொறுமையை நசீபாக்குகின்றார்கள். இந்த தாய் சொல்லுகின்றார், யாரு அதிகமாக இந்த சூறாவை ஓதுறாங்களோ அந்த குழந்தைக்கும் குழந்தையுடைய குடும்பத்துக்கும் எல்லாம் சுப்ஹானஹு வ தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பொறுமையை நசீபாக்குவார். அடுத்தது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஆட்சியில் ஒரு பகுதி அந்த குழந்தைக்கு கொடுக்கப்படும். கடைசியாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஃபேமிலி கௌரவம், குடும்ப அந்தஸ்து, வம்ச பரம்பரை, அந்த அந்தஸ்து கொடுக்கப்படும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அவர்களுடைய தந்தையார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அவர்களுடைய தந்தை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அவர்களுடைய தந்தையார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி. எவ்வளவு குடும்ப அந்தஸ்து! இந்த அந்தஸ்தில் ஒரு பகுதி அந்த குடும்பத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நசீபாக்குவான் என்ற குறிப்பை படித்தேன், அதன்படி செயல்பட்டேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அரிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்துவிட்டான். கண்ணியமான கணவன்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, என்ன சொல்லவர்கள் என்று சொன்னா, வீட்டுக்குள்ளால் இருக்குகின்ற பொழுது குழந்தையை எந்த அமைப்பில் நாம் வளர்த்து விடுகின்றோமோ அதே அமைப்பிலே தான் அந்த குழந்தை பக்குவப்படும். தீனுள்ள சூழலுக்கு அந்த குழந்தை உருவாக்கி விட்டோம் என்று சொன்னால் குடும்பத்துக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளேயும் இபாதத்துடைய சூழல் உருவாகும். அதற்கு
மாற்றமாக நாம் செயல்பட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வெறுப்பை ஊட்டக்கூடிய விடயங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கும். இந்த விடயங்கள் நடந்ததுதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்களுடைய உம்மத்தினர்கள் அழிக்கப்பட்டதற்கு காரணம். இபாதத்தில் மோசம் செய்தார்கள், சொந்த வாழ்க்கையில இபாதத்து மோசம், வீட்டுக்குள்ள இபாதத்து மோசம், ஊருக்குள்ள இபாதத்து மோசம், பாரிய அழிவுக்கு முகம் கொடுத்தார். சரித்திரம் நல்லா தெரியும். வெள்ளம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அனுப்பினார். தஃப்சீர் இப்னு கஸீர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், எவ்வளவு பிரம்மாண்டமான வெள்ளம்! சுமார் 82 83 பேர் அல்லது 88 பேரை தவிர முழு உலகமும் பூண்டோடு அழிக்கப்பட்டது. முழு உலகமும் பூண்டோடு அழிக்கப்பட்டது. பூமி மட்டத்தில் இருந்து சுமார் 80 மைலுக்கு தண்ணீரால் நிரம்பி விட்டது. முழு உலகமும் பூமி மட்டத்தில் இருந்து 80 மைலுக்கு தண்ணீரால் நிரப்பப்பட்டு விட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த இடத்துல யாரையாவது பாதுகாக்க நாடி இருந்தால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரே ஒரு தாய் தன்னுடைய பச்சிளம் குழந்தையை தூக்கிக் கொண்டு இந்த வெள்ளத்தை விட்டு தப்புவதற்காக வேண்டி ஒரு மலையில ஏறிக்கொண்டிருக்கின்றாள். வானத்தில் இருந்தும் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது, பூமியும் தண்ணீரை கக்கிக் கொண்டிருக்கின்றது. கண்ணால் பார்த்துக் கொண்டிருக்க வெள்ளம் அப்படியே மிக வேகமாக நிகழ்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இந்த வெள்ளத்தை விட்டு தப்புவதற்காக வேண்டி ஒரு பிரம்மாண்டமான மலையின் மேல் ஏறுகின்றால் மலையில் 3 ஒரு பகுதியை ஏறிவிட்டால் ஏறி தண்ணீர் தாகம் மூச்சு இறைத்துக் கொண்டிருக்கின்றால் கீழே திரும்பி பார்த்தால் வெள்ளம் அவருடைய குதிகாலை முத்தமிட்டு விட்டது. திரும்பவும் ஏறுகின்றால் மலையில் 2 பகுதியை அடைந்து விட்டால் திரும்பவும் வெள்ளம் வந்து கொண்டே இருக்கின்றது. மலை உச்சியை அவள் அடைந்து விட்டால் வெள்ளம் அவளை தொட்டு விடுகின்றது, வெள்ளம் அவளை துரத்தி பிடித்து விடுகின்றது. என்ன செய்கின்றால், நான் செத்து மடிந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய இந்த பச்சிளம் குழந்தை பாதுகாக்கப்படட்டுமே என்று எண்ணியவராக குழந்தை 2 கைகளின் மூலமாக அப்படியே தூக்கி பிடித்துக் கொண்டால் 2 பேரும் சேர்த்து மூழ்கடிக்கப்பட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சரித்திரத்தை சொல்லிட்டு சொன்னாங்க, யாரையாவது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பாதுகாக்க நாடி இருந்தா அந்த தாயும் அந்த குழந்தையும் இரக்கம் காட்டப்படுவதற்கு ரொம்ப தகுதி இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தஜல்லியாத்து குடிந்து விட்ட காரணத்தினாலே முழு உலகத்தையும் பூண்டோடு அழித்தான். அதனாலதான் நேற்று முந்தநாள் வந்த பூகம்பத்தினால 350 வயதுக்கும் குறைந்த சிறார்கள் அப்படியே பூண்டோடு அழித்து நாசமாக்கப்பட்டார்கள். சின்ன பிள்ளைகள், பெரியவர்கள் செய்கின்ற தவறை ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து அதுவும் பயம், ரஹமத்துடைய பத்து, ரஹமத்து இறங்கப்படுகின்ற பத்துல அல்லாஹ்வுடைய அதாபு இறங்குகின்றது என்று சொன்னால் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உதாரணமாக எந்த கூட்டத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி அழித்திருக்க முடியாது, அழித்திருக்க கூடாது. இருந்தாலும் அந்த அளவுக்கு பாவம் மேலோங்க காரணத்தினாலே ஆயிரக்கணக்கான உயிர்களை ஒரு 5 நிமிடத்துக்குள்ளால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காபூலுக்கு இருக்கிறார். ஏன் காரணம்? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்களுடைய உம்மத்தினர்கள் என்ன பாவத்தை செய்த காரணத்தினாலே அழிக்கப்பட்டார்களோ அதே பாவத்தை சமூகம் செய்து கொண்டிருக்கிறது. அழிக்கப்படுவதற்கு ரொம்ப தகுதி வாய்ந்தவர்கள். அதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால பெரிய பெரிய வல்லரசுகள் ஏற்பட்ட வெள்ள பிரளயம் எங்களுக்கு தெரியும். இன்னும் ஒரு இடத்துல காட்டுத்தீ, இன்னும் ஒரு இடத்துல எரிமலை, இங்க பூகம்பம், இங்க வெள்ளம். கண்ணியமான கணவான்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு மணிமாலை கோர்க்கப்பட்ட மணிமாலையுடைய கையில் அறுபட்டால் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து 100 மணிமாலையும் பூமியில விழும் வரைக்கும் ஓய்வு கொள்ள மாட்டாரோ அதே போன்று ஒரு மண்ணுக்கு அல்லாஹ்வுடைய சோதனை வந்து வர ஆரம்பித்து விட்டால் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும், ஒன்றோடு நின்று விடாது. இரண்டாவதாக ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்களுடைய உம்மத்தினர்கள் அனுப்பப்பட்டார்கள். இவர்கள் செய்த பாவம் என்ன? குஃப்ருக்கு பின்னால் எல்லா நபிமார்களும் அவர்களுடைய உம்மத்துக்கு முதலாவது கொடுத்த வசியத்தை இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை தக்வாவை கொண்டு அல்லாஹ்வை பயப்படுங்கள், தக்வாவை கடைபிடித்துக் கொள்ளுங்கள், கலிமைகளை அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யாதீர்கள். இதற்கு மாற்றம் செய்தார்கள். இரண்டாவதாக இவர்கள் வானலாக உயர்ந்த பெரிய பெரிய கட்டிடங்களை கட்டுவதில் தங்களுடைய காலத்தையும் தங்களுடைய பணத்தையும் செலவழித்தார்களாம். அத்தபுனூன பிகுல்லி ரிஇன் ஆயத்தன் தஅபதூன் வ தத்தஹிதூன மசானி அல்லக்கும் தஹ்லுதூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதைத்தான் சொல்லுகின்றார். பெரிய பெரிய கோபுரங்களை கோட்டைகளாக நீங்கள் எழுப்புகின்றீர்கள். நீங்கள் கட்டுகின்ற வீடுகளையும் நீங்கள் கட்டுகின்ற தொழிற்சாலைகளையும் பார்க்குகின்ற பொழுது மௌத்தே இல்லாமல் கோடான கோடி வருடங்கள் வாழ்வதற்கு வந்தவர்களை போன்றவா இருக்குகின்றீர்கள் என்ற கருத்தை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆது கூட்டத்தை பார்த்து கேட்டார்கள். தஃசீர் உலமாக்கள் எழுதுகின்றார்கள், எனவே அவர்கள் குஃப்ருக்கு பின்னால் செய்த அடுத்த பாவம் கட்டிடம் கட்டுவதில் அதிகமான பணத்தை செலவழித்தது.
சாதாரணமாக எங்களுடைய சமூகத்திலேயும் இருக்கிறார்கள். 50ஐயும் தாண்டி விட்டார்கள், 60ஐயும் தாண்டி விட்டார்கள். அவர்கள் வீடு கட்டுவதற்காக வேண்டி எழுப்புகின்ற அந்த அஸ்திவாரம் பவுண்டேஷன் அது 150 வருடம் வரைக்கும் உறுதிமிக்கது. அந்த அளவுக்கு போடுகின்றார்கள். போடக்கூடிய நபருக்கு தெரியும் கூடினது இன்னும் நான் 15 வருடம் அல்லது 20 வருடம் கூடினது வாழ்ந்தாலும் வாழலாம். சுய புத்தியோடு வாழ்வதாக இருந்தால் எனக்கு 50 என்றால் 70 வரைக்கும் தான் வாழ்வேன். இதை கட்டி முடிய 5 வருடங்கள் கடந்துவிடும். அப்படி என்றால் இன்னும் ஒரு 10-15 வருடம் தான் வாழ்வேன் என்பது நன்றாக தெரியும். இருந்தாலும் கட்டிடம் கட்டுவதில் அந்த அளவுக்கு ஆசை. யாரையும் குறை சொல்றது, யாரையும் குற்றம் சொல்றது அல்ல கண்ணியமானவர்களே. சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கடைசியில் வரக்கூடிய ஒரு கூட்டம் இவர்கள் பெரிய பெரிய கோட்டை கோபுரங்கள் எழுப்புவதில் ஆசைப்படுவார்கள். ஆனால் நிரந்தரமாக தங்கப் போகின்ற மன்னரையே மறந்து விடுவார்கள். சர்வ சாதாரணமாக நடக்கிறது. வீட்டுல கூட கொஞ்சம் ஓட்டையாகி தண்ணி விழுந்து ஒழுகுது என்று சொன்னா அதை தாங்கிக் கொள்ள இயலாது, அதை பார்த்துக் கொண்டிருக்க இயலாது. உடனடியாக என்ன செய்யறது, கூரைக்கு மேல் ஏறி ஓட்ட சரி பண்றது. அப்படி இல்லைன்னு சொன்னா யாரையாவது கூலிக்காரனை கொண்டு வந்து நிலைய ஆளை ஏற்றி அதை சரி பண்ணினாத்தான் எங்களுக்கு நிம்மதி. ஆனா இப்படி சரி பண்றவர் நானும் தான் நீங்களும் தான். கொஞ்சம் யோசிக்க வேணும். கபருல கொண்டு போய் வைத்தோன்ன மழை பெய்தா அதற்குள்ள தண்ணி வருமே, உள்ளுக்கு சேராகுமே. அந்த சேரையும் அந்த ஒழுகிற ஓட்டையும் கான்கிரீட் போட்டு மூட முடியாது. எங்களுடைய குடும்பத்தினர்கள் வந்து அதனை அடைக்க மாட்டார்களே, தனிமையிலே கிடைத்துவிட்டு வந்து விடுவார்களே என்ற சிந்தனை வருகிறதில்லை. ஒவ்வொரு கட்டத்தையும் நாம் எடுத்து பஞ்சனை மெத்தையிலே நாம் படுக்குகின்றோமா, படுப்பதற்காக வேண்டி நுழம்பு தொல்லை வருகின்றதா, அதற்கு கோயில் பத்த வைக்கிறோம். இல்லாட்டி குட் நைட் எத்தனையோ ஐட்டங்கள் வந்திருக்கின்றன, இவைகளை வைத்திருக்கின்றோம். அப்படின்னு சொன்னா நெட்ட போட்டுத்தான் நாங்கள் தூங்குகின்றோம். தூக்கம் வருகிறதில்லை. இந்த கட்டத்தில் நான் கொஞ்சம் கபரை யோசிக்கணும். நுழம்பின் மூலமாகவே தூக்கம் வருதில்லைண்டா அதுல இருக்கக்கூடிய பாம்பு, அதுல இருக்கக்கூடிய பூச்சி புழுக்கள், அதுல வரக்கூடிய நெருப்பு எப்படி இருக்கும்? சின்ன ஒரு காமரல படுக்கிறோம், கரண்ட் போயிருச்சு, ஃபேன் வேலை செய்தில்லை, வேர்க்கிறது, மிகவும் புழுக்கமாக இருக்கிறது, தூக்கம் போகுதில்லை. கலட்டி போட்டு இருக்கக்கூடிய சேட்டை கலட்டி வீசுறாரு, பரியனை கலட்டி வீசுறாரு, வெறும் மேல ஒரு சிமண்டியில படுத்து பார்க்கிறாரு, அங்கால புரள்றாரு, இங்கால புரள்றாரு, ஒன்றுமே செய்ய முடியாது, தூக்கம் வருதில்லை. கொஞ்சம் வேர்க்குது, கொஞ்சம் சூடு கூட வைக்குது. கபருக்குள்ள ஒரு சின்ன ஒரு துவாரமும் இருக்காது காத்து வர்றதுக்கு. கண்ணியமான கணவன்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, இதை கொஞ்சம் நாங்கள் எங்களுடைய சிந்தனையில எடுக்கணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த கபரை மறந்து விடுவார்கள், பெரிய பெரிய கோட்டை கோபுரங்களை எழுப்பி விடுவார்கள். இதில் ஆசைப்படுவார்கள். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு நாள் சின்னம் கபிரிஸ்தானை நோக்கி போனாங்க. அவர்களுடைய தோழர்களையும் அழைத்துக் கொண்டு போனார்கள். போய் ஆச்சரியமாக கபறுகளை பார்த்துக் கொண்டிருந்து விட்டு கேட்டார்கள், இந்த கபிரிஸ்தான் என்னோடு பேசுகின்றது என்ற பேச்சு உங்களுக்கு புரிகிறதா என்று அவர்களுடைய தோழர்களை பார்த்து கேட்டான். சொன்னாங்க, எங்களுக்கு புரியதில்லை அமீருல் முஃமினீனே. அப்படி என்றால் இது என்ன பேசுகிறது என்பதை உங்களுக்கு புரிய வைக்கட்டுமா? ஆம், புரிய வையுங்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் சொன்னார்கள், இந்த கபரு என்னோடு பேசுகின்றது. உமர் இப்னு அப்துல் அசீஸ், இங்கே வந்து அடக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுடைய கதி, அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று நீ என்னிடத்திலே கேட்கக்கூடாதா? இதோ பார், நான் சொல்லுகின்றேன், அவர்களை சுற்றி இருக்கின்ற கஃனை அவர்களை விட்டு நான் கலட்டி விட்டேன். மையத்தை அடக்குகின்ற பொழுது எல்லா ஆடைகளையும் கலட்டி, கையில இருக்குகின்ற மோதிரத்தையும் கூட கலட்டி விட்டு தான் குளியில போடுவாங்க. கஃன் மாத்திரம் தான் அவர்களுக்கு ஆடை, அதுக்கும் அங்கே தேய்க்கப்பட்டிருக்க மாட்டாது. இந்த கஃன் துணியை எடுத்து நான் முதலாவது அவருடைய உடம்பை நிர்வாணப்படுத்தி விட்டேன், நிர்வாணமாக்கி விட்டேன். இரண்டாவது என்ன செஞ்சது? மஸ்ஸக் என்று சொன்னா பாட்ஸ் பாட்ஸா பீஸ் பீஸா கிழிக்கிறது, பாட்ஸ் பாட்ஸா கலட்டுறது. அவர்களுடைய உடம்பை நான் பாட்ஸ் பாட்ஸா கலட்டி போட்டேன். உடம்பை விட்டும் கழுத்தை வேறாக்கி விட்டேன். இந்த உடம்புல இருக்கின்ற 2 கைகளையும் வேறுபடுத்தி அந்த கைகளை முட்டுக்கையின் மூலமாகவும் கரண்டை கையின் மூலமாக உடைத்து போட்டு விட்டேன். இடுப்பை விட்டும் 2 கால்களையும் கலட்டி விட்டேன். 2 கால்களில் இருந்து முட்டங்காலை உடைத்து கரண்டை காலை கலட்டி ஒவ்வொரு விரலாக நான் ஆக்கிவிட்டேன். இப்படித்தான் இந்த கபருக்குள்ளே இருப்பவர்களுடைய கதி. அது மாத்திரமல்ல, சல்ஹும் அனில் அல்சுன் அல்லதி பிஹா கானூ யதகல்லமூன். அவர்கள் உலகத்தில் பெருமை பேசிக் கொண்டிருந்த அவர்களுடைய நாக்கு, அதற்கு என்ன நடந்தது என்று உனக்கு முடியுமாக இருந்தால் கேட்டுப்பார். அந்த நாக்குக்கு என்ன நடந்தது? வானில் அவர்கள் உலகத்திலே கண் மார்க்கங்களை வைத்து பாதுகாத்து அல்லதி பிஹா கானூ இலல் லவ்வாத்தி யன்துரூன், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாற்றமான காரியங்களில் அந்த பார்வைகளை செலவழித்த, அந்த பார்வைகளை அதாவது பார்த்து அந்த பார்வைகளை செலவழித்தவர்கள், அந்த கண்ணை ஹராத்தின் பக்கம் அமல்படுத்தியவர்களுடைய பார்வை கண்களுக்கு என்ன நடந்தது என்று கேட்டுப்பார். மா பலாபிகத்தீதான், எனக்குள்ள இருக்கின்ற பூச்சி புழுக்களும் அதனை அழித்து விட்டன, அதனை
தின்றுவிட்டன, அவர்கள் அந்த பூச்சி புழுக்கள் அவர்கள் என்ன செய்துவிட்டார்கள் என்று நீ கேட்டுப்பார் என்று இந்த கபரு சொல்கிறதா. கண்ணியமான கனவான்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, தொடர்ந்து அந்த கபரு சொல்கிறாராம். ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஏ உமர் இப்னு அப்துல் அசீஸே, அலைசு ஃபீ மனாசில் ஹல்வாத், கொஞ்சம் யோசிக்கலையா? எவ்வளவுதான் கூட்டம் குடும்பத்தோடு, எவ்வளவுதான் மனிதர்கள் புழங்குகின்ற இடத்துல இருந்தாலும் கூட இப்படி தனிமையிலே வந்து மாற்றிக்கொண்டிருக்கின்றார்களே, அவர்களுக்கு அந்த பக்கமும் திரும்ப முடியாது, இந்த பக்கமும் திரும்ப முடியாது. வலா தௌரிலஹும் ஃபிராஷா, அவர்களுடைய குடும்பத்தினர்களாவது இவர்களுக்கு ஒரு பெட், ஒரு விரிப்பு, ஒரு பாய், ஒரு காப்பட் போட்டார்களா? போட முடியாது. வலா வலஉலஹும் முத்தகா, இந்த மையத்தை தலைக்கு வைத்து சாய்ந்து படுத்துக் கொள்வதற்காக வேண்டி அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு தலையணையாவது வைத்திருக்கின்றார்களா? அதையும் வைக்க முடியாது. என்ன தலையணை வைக்கிறது? கபருல மையத்தை அடக்குகின்ற பொழுது அங்கேயும் போய் கபர்களை சூழ நின்று கொண்டு சமூகம், வியாபாரத்தையும், திருமணத்தையும், விளையாட்டையும் பற்றி பேசிக்கொண்டு அந்த நேரத்தை கடத்தி விடுகின்றார்களே தவிர எட்டி பார்த்து அந்த பச்சை மண்ணிலே கொண்டு போய் வைக்குகின்ற மையத்தை அடக்கம் செய்கின்ற காட்சியை பார்க்க மாட்டார்கள். கிபிலாவை முன்னோக்கி அதனை முகத்தை திருப்பி அந்த மையத்தை வளர்த்தாட்டினா, இங்கால பக்கம் திரும்பினா அந்த சேரு கபரில் இல்ல, அந்த மண் படும். இங்கால பக்கம் திரும்பினா எந்த அமைப்புக்கும் திரும்பி படுக்க முடியாது. ஒரு பக்கமாக சாய்க்கப்பட்டு தலையணை என்ன வைக்கிறது? ஒரு பச்சை மண் கட்டிய எடுத்து கபன் துணியில கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த கயிற்றையும் அந்த கரை கட்டையும் அவிழ்த்து விட்டு அந்த பச்சை கண்ணில் அப்படியே இதை போட்டு வச்சிருவாங்க. தலைவாணி கபரு சொல்லும், வலா வல ஊலகம் முத்தக்கா, ஒரு தலைவாணியை கூட, ஒரு தலையணையை கூட இந்த கபருல வைக்கிறதில்லையே உமர் இப்னு அப்துல் அசீஸ். அலைசு ஃபீ மனாசில் ஹல்வாத் அலைஸல் லைலு வன்னாரு அலைஹிம் ஸவா, இரவும் பகலும் அவர்களுக்கு சமனாவிருக்கு. இரவும் பகலும் அவர்களுக்கு ஒன்றோடு ஒன்று இரண்டரை கலந்து விட்டது. இரவு எது பகல் எது என்று தெரியாத அளவுக்கு அவர்களை நீண்டு கொண்டிருக்கின்றது. அவர்கள் இப்பொழுது அமலுக்காக இயங்குகின்றார்கள், குர்ஆனோடு இயங்குகின்றார்கள், நோன்பு பிடிக்க ஆசைப்படுகின்றார்கள், தொழுவதற்கு ஆசைப்படுகின்றார்கள், தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழ ஆசைப்படுகின்றார்கள், முடிவான அளவில் இபாதத்தை செய்து அல்லாஹ்வுடைய திருப்தியை நாட துடிக்குகின்றார்கள். ஆனால் அவர்களுக்கும் அமலுக்கும் மத்தியில் திரை போடப்பட்டு விட்டது. கபரு சொல்லுகிறது என்று உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அவர்களுக்கு அழுகை பொங்கி வருகின்றது, மாலை மாலையாக கண்ணீர் வடிக்குகின்றார்கள். யா சாகினல் கபரி கதா, சத்தம் போடுகின்றார்கள், ஏ நாளை கபரிலே வாழக்கூடிய உமரே, நாளை கபருக்கு உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கப் போகின்ற உமரே, லா தத்ரி பி ஐ ஹத்தைக யபத உத்தூது வல்பிலா, உனக்கு தெரியாது உன்னுடைய எந்த கன்னத்தை தான் மண்ணும் பூச்சி புழுக்களும் திங்க ஆரம்பிக்கும் என்று உனக்கு தெரியாத இந்த இரண்டு கன்னங்களை வைத்து உனக்கு என்ன உலகத்திலே பெருமை வேண்டி இருக்கிறது. ஏங்கி ஏங்கி அழுதார்கள், ஏங்கி ஏங்கி அழுதார்கள். வமா லபிஸ இல்லா ஜும்ஆத்தன் வாஹிதா. அதை கேட்டுட்டு அந்த சம்பவத்துக்கு பின்னால அந்த இடத்துல இருந்து திரும்பி போறாங்க. ஒரே ஒரு ஜும்மாவுடைய தொழக்கூடிய தொழுகைக்கு பாக்கியம் கிடைத்திருக்கு, மௌத்தாகி போய்விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கண்ணியமான கனவான்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, எல்லாருடைய நிலைமையும் இதுதான். மௌத் இருக்கிறது, இதை மறந்து விடுவார்கள். கபர் இருக்கிறது, இதை மறந்து விடுவார்கள். கோட்டை கோபுரங்கள் கட்டுவதில் ஆசை வைப்பார்கள். ஆனால் நிரந்தரமாக தங்குகின்ற மன்னரையையும் அவர்களை துரத்திக் கொண்டு வருகின்ற மரணத்தையும் பயந்து விடுவார்கள், மறந்து விடுவார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் பெரிய ஒரு அரசர், ஒரு நபி, ஜபூருடைய வேதத்துக்கு அதாவது உடையக்காரர் இவர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களை ஒரு அரசராகவும் வைத்திருந்தான், ஒரு நபியாகவும் வைத்திருந்தான். இப்பொழுது இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார். வழக்கத்துக்கு மாற்றமான, இதற்கு முன்ன பின்ன கண்டிராத ஒரு மனிதர் வாரத்துக்கு கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். மன்னன்ட்ட யார் நீங்க? இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் தலையை சுரிஞ்சு சொன்னாங்க, அன மல்லா யஹாபுல் முலூக். தலையை சுரிஞ்சு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நான் இந்த அரசியல்வாதிகளுக்கு பயப்படாத, அஞ்சாத ஒருத்தன். இரண்டாவது, என்னுடைய வருகையை விட்டும் எவ்வளவு பெரிய அரசன் என்ன பிரம்மாண்டமான கோட்டை எழுப்பினாலும் எப்படி சரி புகுந்து வரக்கூடிய ஒருத்தன். மூன்றாவது, எந்த பெரிய கோடீஸ்வரர்கள்ட்ட இருந்தும் இந்த லஞ்சம் வாங்காத ஒருத்தன் தான் நான் அப்படின்னு சொன்னான். இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சுதாகரித்துக் கொண்டார்கள். இதன் அந்த மலக்குல் மௌத். அப்படின்னா நீங்க உயிரை கைப்பற்றுகின்ற மலக்கா? ஆமான இஸ்ராயீல், நான் தான் இஸ்ராயீல் வந்திருக்கிறேன். இஸ்ராயீலே கொஞ்சம் நேரத்தோட எனக்கு அறிவிக்க வேண்டாமா? திடீரென்று இப்படி வந்து நின்றா எப்படி? சிரித்தால் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம், அதாவது என்ன பேசுகின்றீர்கள்? எத்தனை தூதுவர்களை உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கிறேன், எத்தனை தூதுவர்களை முன்னெச்சரிக்கையா உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கிறேன். என்ன தூதுவர் அனுப்புறீங்க? தலைய பாருங்க, முடி பழுத்திக்குதா? பார்த்தாங்க, முடி பழுத்திக்குது. இது என்னுடைய பிரதானமான தூதுவர்கள் ஒருத்தராச்சு. எத்தனையோ சகோதரர்கள் முடி பழுக்குது,
இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாம் தூது அனுப்புறாங்க, அவங்களுக்கு இடம் கொடுக்கறது இல்ல, கொஞ்சம் டை எடுத்து பூசிட்டுறது. அந்த பழுத்தெல்லாம் எங்கிட்ட சரி வராது, நான் இன்னும் பொடிய நான் அழிக்கிறேன், இன்னும் நாங்க வாலிப்பறி 40-50 தாண்டி இருப்பாரு, இவர் எலும்பினா பார்க்கணும், இவருடைய மேக்கப்ப உள்ள தலைக்கெல்லாம் கருப்பை பூசிட்டு இவர் போறது, இவர் நினைக்கிறது நான் வாலிப் என்று சொல்லி. கண்ணியமானவர்களே, சிரிப்பார்களாய்க்கு மலக்குமார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்திட்ட கேட்கிறாங்க, ஒரு நர கட்டி இருக்கின்றது, இது நான் அனுப்பிய தூதுவர்கள். இரண்டாவது கேட்கிறாங்க, ஒரு காய்ச்சல் வரலையா? காய்ச்சல் வந்துச்சு. காய்ச்சல் என்னுடைய தூதுவர்கள் ஒருத்தர் தானே, காய்ச்சல் வந்தவர்கள் எல்லாம் அல்லாஹ் நாடியவர்கள் தான் மிஞ்சுவார்கள், அப்படி இல்லை என்றால் அவர்களுக்கு மௌத்து வந்துவிடும். அந்த தூதுவையும் நான் உங்களுக்கு அனுப்பவில்லையா? சரி, உங்களை பக்கத்து வீட்டில் உள்ள ஜனாதாக்களுக்கு நீங்க போகலையா? எத்தனையோ ஜனாதாக்களுக்கு போனேனே, அதுதானே சொல்றது, பக்கத்து வீட்டுக்கு வந்துட்டேன், இஸ்ராயேலே வசூல் பண்ணி கொண்டு வாரேன், உங்களுடைய அதாவது தாவூதே பக்கத்து வீட்டுக்கு வந்துட்டேன், இவர்களுடைய விஷயத்தை முடிச்சிட்டு அடுத்த ஒரு வீட்டுக்கு வருவேன் சொன்னேன் தானே. ஏன் நீங்கள் முன்னறிவிப்பு இல்லாமல் வருகிறீர்கள் என்று சொல்லுகின்றீர்கள்? நன்றாக காது கொடுத்து கேளுங்கள். உங்களுக்கு மாத்திரமல்ல, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை தவிர மற்ற உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் திடீரென்று போய்த்தான் நான் நிற்பேன். கண்ணியமான கணவான்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, திடீரென்று வருகின்ற மௌத்தை இதை மறந்து விடுவார்கள். மௌத்துக்கு பின்னால் அடங்கப்படுகின்ற மன்னரை இதை மறந்து விடுவார்கள். உலகத்திலே அழிந்து போகக்கூடிய இந்த உலகத்திலே கோட்டை கோபுரங்கள் கட்டுவதில் ஆசைப்படுவார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதைத்தான் ஆடு கூட்டம் செஞ்சது, இதைத்தான் பிரம்மாண்டமான கல்லுகளை கையினால் குடைந்து ஆடு கூட்டம் கோபுரங்கள் எழுப்பினார்கள். இதை பாவத்தை பழித்து அந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அந்த பாவத்தை விட்டு அவர்கள் ஒதுங்காத காரணத்தினாலே அவர்கள் புயல் காற்றை கொண்டு பூண்டோடு அழிக்கப்பட்டார். காற்று வரக்குள்ள என்ன செஞ்சாங்க? ஆடு கூட்டத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த சக்தியை அல்லத்தி லம் யுஹ்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத் என்ற குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சுருக்கமாக தெளிவுபடுத்துகிறான். எப்படி அவர்களை போன்ற சக்தி வாய்ந்தவர்களை நாம் படைச்சதே கிடையாது. அவ்வளவு பயங்கரமான ஒரு படைப்பு. காலை எடுத்து பாறான் கல்லுல ஓங்கி அரைஞ்சாங்கடா, நாங்க இந்த வயல்ல சேத்துல காலை வச்சா எப்படி எங்களுடைய கரண்டை காலம் உள்ளுக்கு போகும், அது மாதிரி பாறான் கல்லுக்குள்ளார போகுமா? பிரம்மாண்டமான மலைகளை ஓங்கி தங்களுடைய கைகளை குத்தினாங்க என்று சொன்னா இவ்வளவுக்கு கை ஆழமாக புயஞ்சிருமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற, கையால எப்படி சேத்தால களிமண்ணால குயவன் சட்டிபானை செய்கின்றானோ அது மாதிரி கல்லால வீடு கட்டுவான். கல்லால கையால பாறான் கல்ல கொடைந்து வீடு கட்டுவார்கள். இவ்வளவு சக்தி வாய்ந்தவர்கள். காற்று வந்தது 7 நாள் தொடர்ந்து காற்று வீசுகின்றது. சொல்லுகிறான் 7 இரவும் 8 பகலும் தொடர்ந்து வீச வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு. அவ்வளவு பிரம்மாண்டமானவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? 2 கால்களையும் பாறான் கல்லில் ஆழமாக புரட்சி முன்னால் இருக்கின்ற பிரம்மாண்டமான மலைகள்ல 2 கையையும் அடிச்சு குத்தி அப்படியே பிடிச்சு கொண்டான் காத்து போகாம. கிட்டத்தட்ட ஒருத்தர் 100-120 அடி உயரம் உள்ளவராயிருப்பார். 100-120 அடி உயரம். பிரம்மாண்டமான ஆலமரங்கள் எல்லாம் அப்படி கையால பிடுங்கி வீசி விடுவார்கள். மிகவும் பயங்கரமானவர்கள். அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? வேரோடு பிடுங்கி எறியப்பட்ட ஈச்சம்பரத்தை போன்று அந்த கல்லையும் கிளப்பிக் கொண்டு தூக்கி அடிக்கப்பட்டார்கள். செதறிந்து அவர்களை தூக்கி அடிக்கப்பட்டது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அல் குர்ஆன் சொல்லுகிறது. கண்ணியமானவர்களே, இது புயல் காற்றினால் அவர்கள் அழிக்கப்படுவதற்கு காரணம் பெரிய பெரிய கோட்டைகள் கோபுரங்களை எழுப்பி கபிரை மறந்தது அவர்களுடைய உம்மத்தினர்கள் செய்த பாவம். அதே பாவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களாகிய நாங்களும் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இதன் மூலமாகத்தான் சோதனைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஏன் தான் இந்த காலத்தில் இப்படி சோதனையோ தெரியாது, சாதாரணமாக பேசுவார்கள். சோதனை வராமிக்கத்தான் ஆச்சரியப்படணும். ஏன் என்னென்ன பாவத்தை செய்ததினால உலகத்துக்கு சோதனை இறக்கப்பட்டுச்சோ எல்லா பாவமும் நடக்குது. ஏன் இன்னும் சோதனை வரல? அது அல்லாஹ்வுடைய தனிப்பெரும் கிருபை. அல்லாஹ்வுடைய தனிப்பெரும் கிருபை. நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குகின்ற காரணத்தினால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். இருந்தாலும் ஆங்காங்கே பயங்கரமான அழிவுகளையும் ஆங்காங்கே பயங்கரமான நஷ்டங்களையும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றான். அடுத்ததாக லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கொஞ்சம் உள்ளத்துல கைய வச்சு சிந்திங்க. அழிக்கப்பட்ட உம்மத்தினர்கள் என்ன பாவத்துக்காக அழிக்கப்பட்டார்கள்? அந்த பாவம் எங்களுடைய சமூகத்தில் இருக்கிறதா இல்லையா வேண்டித்தான் உங்களுடைய சிந்தனையை ஒவ்வொரு விஷயமாக போட்டுக் கொண்டு வருகிறேன். சுருக்கமாக சொல்லுகிறேன். லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இவர்களுடைய கூட்டம் ஒரு பயங்கரமான பாவத்தை செஞ்சிச்சு. அவர்களுடைய இச்சைகள் ஆண்களும் சேர்ந்து தீர்த்துக் கொண்டார். சர்வ சாதாரணமாக இன்றைக்கு பாடசாலைகளுக்கு பிள்ளைகளை அனுப்புறதே சீர்கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற காரணத்துக்காக. ஆனா அங்க போய் சீர்கட்டு வரக்கூடிய ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையில குழந்தைகளை வச்சு நெருப்புத்தனல கையில வச்சுக்கிற மாதிரி ஒரு கவலை.
குழந்தை பிறந்துட்டா நல்லவர்களுக்கு சந்தோஷமும் தான், அதே மாதிரி கவலையும் தான். இந்த பித்தனாவுடைய ஜமான்ல இந்த பிள்ளைய நான் எப்படி வளர்க்க போறேன்? வெளியே விட்டாலும் பாவம், உள்ளுக்குட்டாலும் துனியாவே தெரியாம வாழ்கிறோம். என்னதான் செய்வது? பெரிய ஏறிக் கொண்டிருக்கின்றார்கள். அவ்வளவு பயங்கரமான ஒரு காலம் கண்ணியமானவர்களே. எத்தனையோ சரித்திரங்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். பெரிய 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 பேப்பர்கள்ல நீங்க படிச்சிருப்பீங்க. பெரிய வேதவந்தர்கள் எல்லாம் சிறுவர் பாலியல் துஷ்பிரயோகம், ஆண்கள் என்று பார்க்காம அதைவிட மோசம். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம் சரி இந்த பாவத்தை செஞ்சு எதிர்காலத்தில் என்னது? பெண்களும் திருமணம் முடிக்கணும், அரசாங்கம் அதற்கு அனுமதி கொடுக்கலன்னு சொன்னா ஆர்ப்பாட்டம் நடத்தணும். எத்தனையோ பெரிய பெரிய மேற்கத்திய நாடுகள்ல நீங்களும் பார்த்திருப்பீர்கள். மிகவும் அசிங்கம். அல்லாஹ்வுடைய அதிகமான கோப பார்வைக்கு இவர்கள் சொந்தக்காரர்கள். முழு உலகத்துக்கும் இவர்களின் மூலமாக நஷ்டம். என்ன நடந்துச்சு? லூத் அலைஹிஸ்ஸலாம் ஏதோ எச்சரித்து பார்த்தாங்க, சரி வரல. ஏக காலத்தில் தான் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருந்தார். 4 மலக்குமார்கள் எல்லாம் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பினார். சரித்திரம் நீளமானது. அவர்களுடைய வீட்டுக்கு முன்னால் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகளார் அங்கே இருக்குகின்றார்கள். இந்த 4 வாலிபர்களையும் பார்த்து இவர்களுக்கு பயம், இவர்களுக்கு அச்சம். ஐயோ, எங்களுடைய ஊரில் இருக்கின்ற இந்த கயவர்களுக்கு இந்த வாலிபர்கள் மாட்டிக்கொண்டால் என்னுடைய தந்தையுடைய விருந்தாளிகள் அல்லவா, இவர்கள் மாட்டிக்கொள்வார்களே. ரகசியமாக பின்வழியினாலே அவர்களை வீட்டுக்குள்ளே அழைத்துக் கொண்டு சென்று லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்களிடத்திலே முறையிடுகின்றார்கள். என்னுடைய அருமை தந்தையே, உங்களுடைய விருந்தாளிகள் வந்திருக்கின்றார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியாது, முன்ன பின்ன கண்டது கிடையாது. வந்திருப்பவர்கள் மலக்குமார்கள் என்றும் அவர்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு நிபந்தனை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்களுக்கு ஒரு நிபந்தனை அல்லாஹ் விதியாக்கி இருந்தான். 3 விடுத்தம், 3 முறை ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாயில இருந்து தெளிவாக வர வேண்டும், என்னுடைய உம்மத்தினர்கள் மோசமானவர்கள். இந்த 3 சாட்சிகள் அவர்களுடைய வாயில இருந்து வந்தாதான் உங்களுக்கு அவர்களை அழிக்கலாம். முதலாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து கேட்டாங்க, நீங்க எங்கிருந்து வாரி? நாங்க இப்படி இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஏரியாவில் இருந்து வருகிறோம். உங்களை பார்த்தால் அழகு சௌந்தரியம் உள்ளவர்களாக இருக்கின்றீர்கள். என்னுடைய கூட்டமோ மிக மோசமானவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் கண்டுவிட்டால் நிலைமை விபரீதமாகிவிடுமே என்று கருத்துப்பட லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பின்னால திரும்பி பின்னால் இருக்கக்கூடிய 3 மலக்குமார்களுக்கும் இப்படி பெருவர்ல காட்டினாங்களாம். ஒருக்க சொல்லிட்டாரு, பதிஞ்சு கொள்ளுங்க. 3 விருத்தம் சொல்லிட்டா இவர்கள் என்ன செய்வார்கள்? அழிக்க, அந்த கிராமத்தையே பூண்டோடு அழிக்க முற்பட்டு விடுவார். இப்படி கொஞ்சம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது என்ன செய்கின்றார்கள்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், உங்களுடைய உம்மத்தினர்கள் எப்படி உங்களோட செயல்படுகிறார்கள், எப்படி நடந்து கொள்கின்றார்கள்? ஐயோ, என்னுடைய உம்மத்தினர்களை பற்றி கேட்க வேண்டாம், இவர்கள் தான் ஷர்ருத்தவாப், உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கின்ற ஊர்வலங்களிலே மிகவும் கெட்டவர்கள் இவர்கள் தான். 2வது விருத்தம் சொல்லிட்டார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பின்னால் திரும்பி 2 என்று சைக்கிளை செஞ்சார்கள். இதுக்குள்ள அலையில நடக்குது. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி வீட்டுக்குள்ள இருந்து மொல்ல லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியாம வெளிப்பட்டு கடை ஓரங்களில் இருக்கின்ற கயவர் கூட்டத்துக்கு போய் இவர்கள் தன்னுடைய கணவரை சந்திக்க வந்திருக்கின்ற இந்த அழகு சௌந்தரியம் உள்ள வாலிபர்களை பற்றி அந்த கயவர்கள் காரியர்களிடத்தில் சொன்ன மாத்திரத்திலே வலம்மா ராவது அன்வைசி, அதாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்றான், கூட்டம் கூட்டமாக சாரியாக வந்தார்கள். இவர் போய் என்ன சொன்னால், நீங்க உங்களுக்கு என்ன பிடித்திருக்கிறது? எவ்வளவு அழகான வாலிபர்கள் 4 பேர் வந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய அழகை மாத்திரம் நீங்கள் கண்டுவிட்டீர்கள் என்றால் அவர்களை சும்மா விட மாட்டீர்கள். இப்படி அவர்களுடைய அழகை அப்படி கவனித்து சொன்ன மாத்திரத்திலே சாரியாக கூட்டம் கூட்டமாக அடர்ந்தேறி ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வீடு நோக்கி படையெடுத்தார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் 2 கைகளையும் தங்களுடைய வாயில் கதவிலே வைத்து எவ்வளவோ போராடினார்கள். வேண்டாம் வேண்டாம், உங்களுக்கு ஆசையை தீர்த்துக் கொள்ள வேண்டுமா? இதோ என்னுடைய பெண் மக்கள் இருக்கின்றார்கள், இவர்களை ஹலாலாக திருமணம் முடித்து உங்களுடைய ஆசையை தீர்த்துக் கொள்ளுங்கள், எங்களுடைய விருந்தாளிகளை ஒன்றும் செய்ய வேண்டாம். எவ்வளவு கெஞ்சுகின்றார்கள். கடைசி கட்டம் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்த அளவுக்கு வந்துவிட்டார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எழுப்பினாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கட்டி கொஞ்சம் அப்படி பின்னுக்குவாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வாலிபர்களே, இவர்கள்ட்ட நீங்க மாட்டிக்கொள்ள, அவர்களுக்கு தெரியாது வந்திருக்கிறது யாரு என்று. நீங்க பின்வாசலால் ஓடி போயிருங்க, கொஞ்சம் பின்னுக்கு வாங்க, அவங்களை என்னையோட விட்டுருங்க, நான் ஜிப்ரீல் வந்திருக்கிறேன். நடுங்கி போய்விடுகிறார்கள். வெளியே வாசலுக்கு போனாங்க. சொன்னார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த இடத்துல தங்களுடைய பிரம்மாண்டமான ரூபத்தை எடுத்தாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 5 கிராமங்களுக்கு அல்லது 4 கிராமங்களுக்கு 2 ரிவாயத் வருகிறது நபியாக அனுப்பப்பட்டார்கள். ஒரு கிராமத்தில் 5 லட்சம் பேர்கள் இருந்தார்கள். 5 லட்சம் பேருக்கு நபியாக அனுப்பப்பட்டிருந்தார்கள். அதில் யாருமே இஸ்லாத்துக்கு வரல.
எவ்வளவு பெரிய தியாகம், எவ்வளவு பெரிய பயங்கரம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்த ஆத்திரத்தில் அவர்களுடைய ஒரு ரெக்கையால் எடுத்து அந்த கிராமத்தை நோக்கி அடித்தார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், அவர்களுடைய கண்களை நாம் பொட்டையாக்கி விட்டோம். தஃசீர் உலமாக்கள் எழுதுகின்றார்கள், எல்லாருடைய கண்களும் கலந்து கீழே விழுந்து விட்டன. 2 கண்களும் கலந்து கீழே விழுந்து விட்டன. அவ்வளவு பயங்கரமான ஒரு அடி அடித்துவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இவர்களுடைய ஆத்திரம் தீரல்ல, அந்த கிராமங்கள் அப்படியே தூக்கினாங்க. எவ்வளவுக்கு தூக்கினாங்க சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முதலாவது வானத்தில் விக்ரி செய்து கொண்டிருக்கக்கூடிய மலக்குமார்கள் அந்த கிராமத்தில் கொக்கரித்த கோழிகளுடைய சத்தத்தை கேட்கின்ற அளவுக்கு தூக்கினாங்க. அந்த கிராமத்தில் இருக்குகின்ற நாய்கள் குறைக்கும் சத்தத்தை கேட்கும் அளவுக்கு தூக்கி அப்படியே மறுபக்கம் பிரட்டி போட்டாங்க. டெட் சீ என்று அழைக்கிறது இதுதான், 2 கடல். அன்-நுபுவத்து வல் அன்பியா என்ற கிதாபிலையும் அந்த இடங்களுக்கு அதிகமானவர்கள் தற்காலத்தில் போய் பார்த்து வருகிறார்கள். நீங்களும் அந்த இடத்துக்கு போய் வந்தவர்கள் இருப்பீர்கள். பூமி மட்டத்தை விடவும் சாதாரணமாக சுமார் 500 அல்லது 400 மீட்டர் அடிப்பட்டு தான் அந்த இடம் என்ன நிற்கிறது. உலகத்துடைய பூமி மட்டத்தை விடவும் சுமார் 400 மீட்டர் கீழ் அவ்வளவு மேலிருந்து வந்து விழுந்த இடம். கடல் மறுபக்கம் புரட்டப்பட்டிருக்கிறது. எதை போட்டாலும் அதற்குள்ள தாழ மாட்டாது, அப்படியே மூழ்க மாட்டாது. ஏன் மறுபக்கம் திரும்பி பிறந்து இருக்கிறது. கவலைக்குரிய விஷயம் என்னன்னு சொன்னா, அங்க போய் வந்தவர்கள் சொல்லுகிறார்கள், இன்றைக்கும் அரபிகள் கூட அந்த இடத்துல ஒரு சுற்றுலா துறையாக அமைச்சுக் கொண்டு சாராயம் குடிக்கிறது, பெண்களை கூட்டிட்டு போறது, காற்று விளையாடுறது, இது மாதிரியான தீய செயல்கள்ல அல்லாஹ்வுடைய அவாபு அந்த இடத்துல இன்னும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியமான ஆச்சரியம். இது ஆச்சரியம் இல்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த பாவம் செஞ்சவங்களை நரகத்துல போட்டோன்ன கெஞ்சுவாங்க, ரப்பனா அக்ரிஜ்னா மின்ஹா ஃபைன் உதுனா ஃபைன்னா வாலிமூன். இந்த இடத்துல வெளிப்படுத்துறே, திரும்ப உலகத்துக்கு ஒரு சான்ஸ் தந்து எங்களை அனுப்பு, நன்மை செஞ்சுட்டு திரும்ப நாங்க இந்த வாரம் சுவர்க்கத்தை நாம் தகுதி வாய்ந்தவர்களாக, சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக நாங்கள் வாரோம், இனி நரகத்துக்கு நாங்க வரமாட்டோம் சொல்லி கெஞ்சுறாங்களே. இவங்களை அனுப்பினா லவ் ஆது, அதாவது அவர்கள் திரும்ப அனுப்பப்பட்டா லஆது லிமானுஹு என்ற அமைப்பில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், எந்த பாவத்தை பூமியில செஞ்சு கொண்டிருந்தாங்களோ அதே பாவத்தை தான் திரும்பி செய்வாங்களாம். யாரு பாவம் செஞ்சதற்காக வேண்டி நரகத்தில் போடப்பட்டு அவர்களுடைய துஆவை அல்லாஹ் அங்கீகரித்து, சரி இன்னும் ஒரு சான்ஸ் எனக்கு தாரேன், கபரை கண்டுட்டாய், மஹ்ஷரை கண்டுட்டாய், நரகத்தை கண்டுட்டாய், இப்போதாவது அமல் செய்யும் உலகத்துக்கு அடுத்த திரும்பவும் பழைய கூடி கதவத்தோடுன்ற மாதிரி பழைய மாதிரியே வந்து பாவத்தை செய்வாங்களாம் அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் கெஸ் பண்ணி சொல்ல பார்த்தார், இவர்கள் அனுப்பினால் என்ன நடக்கும் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். அவன் சொல்லுகின்றார், அனுப்பினேன் வைங்க, இவர்கள் திரும்ப மாட்டார்கள், திரும்பவும் பாவத்தை தான் செய்வார்கள். எனவே அது பெரிய ஆச்சரியம் ஒன்றில்லை. கண்ணியமான கனவான்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, என்ன சொல்லவார் என்று சொன்னா, லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்களுடைய கூட்டம் அழிக்கப்பட்டது. என்ன காரணம்? தங்களுடைய இச்சைகளை ஆண்களோடு சேர்ந்து தீர்த்துக் கொண்டார்கள். சமூகத்தில் நடக்கிறதா இல்லையா? சாதாரணமாக நடக்கிறது, சர்வசாதாரணமாக நடக்கிறது. அதை விட ஒரு படி மேலே ஏறி பெண்களும் சேர்ந்து திருமணம் முடிக்குகின்ற அளவுக்கு பாவங்கள் முன்னேறிவிட்டது. எனவே கண்ணியமான கனவான்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம் செஞ்ச பாவத்தை ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆது கூட்டம் செய்யல, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம் செய்யல, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம் செஞ்ச பாவத்தை லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம் செய்யல. ஒவ்வொரு பாவத்தை செஞ்ச காரணத்தினாலே இவ்வளவு பயங்கரமான அழிவு என்று சொன்னா, எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக செய்கின்ற இந்த உம்மத்துக்கு எப்படி அழிவு வராமல் இருக்கும்? ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்களுடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்லுகின்றார். கடைசியாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்களுடைய சரித்திரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்-குர்ஆன்ல சொல்லிட்டு எல்லா நபிமார்களுடைய உம்மத்துக்கும் வேதனை இறக்கிட்டு அல்லாஹ் ஒரு வார்த்தையை பாவிப்பான். ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உம்மத்துக்கு வேதனை இறக்கிட்டு அது ஒரு பயங்கரமான நாள் என்ற கருத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்-குர்ஆன்ல சொல்கிறான். மிகவும் பயங்கரமான நாள். ஏன் காரணம்? எந்த உம்மத்தையும் அழித்த விதத்துக்கு மாற்றமாக நெருப்பை மழையாக பொழிய வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழித்துரைத்தார். அவங்க என்ன பெரிய பாவம் செஞ்சிருப்பாங்க? சாதாரணமாக எங்களுடைய சமூகத்தில் நடக்குகின்ற, அதாவது இது பாவமா என்று கூட பட்டியலுக்கு போடாத சில சகோதரர்கள் அந்த பாவத்தை தங்களுடைய டேலண்ட், தங்களுடைய அதாவது முத்த அறிவு என்று விளங்கி வைத்திருக்கின்ற பாவம் என்னது? வியாபாரிகளுடைய மோசடி. ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம் இதைத்தான் செஞ்சாங்க. வியாபாரத்தில் அளவை நிறுவையில மோசம் செஞ்சாங்க. அளந்து கொடுக்கத்திலையும் நிறுத்து கொடுக்குகின்ற பொருட்களையும் குறைச்சி நல்ல பொருள்களாக மோசமான வியாபாரத்தை அவர்கள் செஞ்சார்கள். கண்ணியமான கனவான்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, இது அவர்களுடைய உம்மத்தினர்கள் கையாண்டப்பா. எவ்வளவு சொல்லி பார்த்தா வாரம் நீங்க எப்படி
கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேமிக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற நீங்கள் உங்களுடைய நரக நெருப்பை மூட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே இந்த பாவத்தை விட்டுவிடுங்கள் என்றெல்லாம் எவ்வளவோ சொல்லி பார்த்தார்கள், கேட்கவே இல்லை. கடைசியாக அவர்களுக்கு சுமார் 3 வருடங்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மழையையே கொடுக்கல. 3வது வருடம் கடைசி 7 நாட்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு உஷ்ணத்தை அவர்களுடைய கிராமத்தை நோக்கி அனுப்பினால். எவ்வளவு உஷ்ணம், எவ்வளவு சூடுண்டா தஃசீர் உலமாக்கள் எழுதுகின்றார்கள். அவர்களுடைய ஊர்களில் இருந்த குளங்கள், கிணறுகள், இதனுடைய தண்ணீரை அல்லாஹ் வற்ற செய்யல, அதை கொதிக்க வைத்தார். அவர்களுக்கு ஊர்கள் இருக்கக்கூடிய கடல் தொடக்கம், ஆறு, கிணறு, எல்லா தண்ணீரும் அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. பூமியில இருந்து ஒரு வகையான உஷ்ணம், வானத்தில் இருந்தும் சூரியன் ஒரு வகையான உஷ்ணம். அந்த உஷ்ணம் அவர்களை அப்படியே கருத்த சிலைகளை போன்று, அஸ்ஸனமுல் அஸ்வது, கருத்த சிலைகளை போன்று கருக்க செய்துவிட்டது. இப்ப ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க. யா ஷுஐப், என்ன சொன்னீங்க? உங்களை வேதனை வரும்போது சொன்னீங்க அல்லவா, ஃபஅஸ்தித் அலைனா கிஸபம் மினஸ் ஸமா, சவால் விட்டார்கள். முஃபஸ்ஸீர்கள் எழுதுறாங்க, அவங்க பாவிச்ச மிக மோசமான ஒரு வார்த்தை இந்த கேட்டு தின்ற பருப்புண்டுவோம் உதாரணமா, அது மாதிரி ஒரு வார்த்தை இவர்கள் சொன்னது. என்ன அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், உங்களோட ரெப்புக்கு ஏழுமாக இருந்தா இவ்வளவு பனிஷ்மெண்ட் அனுபவிச்சுட்டு இவர்கள் என்ன சொன்னார்கள், உங்களோட ரெப்புக்கு ஏழுமாக இருந்தா வானத்திலிருந்து ஒரு பெரிய நெருப்பு கட்டி இறக்க சொல்லி அழிக்க சொல்லுங்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதற்கு மேலேயும் அவர்களுடைய இரக்கம் காட்டல்ல, ஆசையை காட்டினார். முதலாவது கருத்த மேகத்தை இவர்களுடைய கிராமத்தை நோக்கி அனுப்பினான். எல்லாம் ஆரவாரம் போட்டு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தை கேவலப்படுத்தினார். பெரிய என்னமோ மழை வர மாட்டாது, நெருப்பு வரும் என்றெல்லாம் சொன்னீங்களே, இதே எங்களுடைய கிராமத்தை நோக்கி கருமேகம் மலைமுகில் வந்து கொண்டிருக்கிறது என்று பெரிய ஒரு மைதானத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மைதானத்துக்கு அந்த மேகத்தை கொண்டு வந்து நிறுத்தினால் எல்லாரும் போயிட்டு அந்த மைதானத்தில் வந்து சேர்ந்தாங்க. நெருப்பு மழையாக பொழிந்து எல்லாரையும் நாசமாக்கி, அதாவது கருக்க வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல அந்த கூட்டத்தை மாத்திரம் தான் நெருப்பினால் அழித்து வைத்தார். செய்த பாவம் என்னது? வியாபாரத்துல மோசம் செஞ்சார். சாதாரணமாக வியாபாரிகள் செய்கின்ற பாவம். கண்ணியமான கணவான்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, கவலைக்குரிய விடயம் என்னன்னு சொல்லாம், இந்த பக்கத்து வல்லையும் எப்படியோ தெரியாது சில கூலிக்காரர்கள் இருப்பார்கள். கூலிக்காரர்கள் கணக்கும் தெரியாது, வழக்கும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. காலையில வேலைக்கு போனா 7-8 மணிக்கு போனா வேர்வை சிந்தி 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 தோட்டத்திலையும் வீடுகள்லையும் அப்படி வேலை செஞ்சுட்டு சம்பளத்தை வாங்கிட்டு கடைக்கு வருவான். வீட்டுல ஒரு லிஸ்ட போட்டு கொடுப்பாங்க. சாதாரணமா நடக்கிற சம்பவம். சாதாரணமா லிஸ்ட போட்டு கொடுப்பாங்க, இந்த சாமான வாங்கிக்கலாம், இந்த சாமானுக்கு என்ன விலை, இந்த சாமானுக்கு என்ன விலை அவருக்கு தெரியாது. கடைக்காரர் போடுறதுதான் விலை, அவர் போடுறதுதான் சாமான், அவர் நிற்கிறதுதான் அளவு, இவ்வளவுதான் தெரியும். எல்லாத்தையும் போட்டு கொடுத்தன. இந்த மாதிரியான அப்பாவிகள்கிட்ட சில மோசமான வியாபாரிகள் அபகரிக்கிறத நாங்க பார்க்க. இருக்கக்குள்ள கொஞ்சத்தை குறைச்சிடுறது. 5 கிலோ சீனினா 4.25 கிலோ போட்டுடுறது. சீனிக்கு 42 ரூபாண்டா 46 ரூபா போட்டுது. இவரே தெரியாது, கணக்கு வழக்கு பட்டியலும் துண்ட கொடுத்துட்டு அவர் பார்க்கவே மாட்டார். கண்ணியமான கணவான்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, சுத்தமாக சம்பாதிச்ச ஹலாலான சல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல காபிரா ஒரு கூட்டத்தை விரும்புறான் என்று சொன்னா வேர்வை சிந்தி சம்பாதிக்கிறானே, இவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புவான். அவனுக்கு உலகத்தில் உள்ள சுகண்டிகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்து விடுவான். இந்த மாதிரியான ஆட்கள், அவன் காபிராக இருக்கட்டும் முஸ்லிமாக இருக்கட்டும், அதுல பாகுபாடு கிடையாது. இந்த அப்பாவிகளை ஏமாற்றுகின்ற வியாபாரிகள் என்ன நினைக்கிறார்கள்? என்னுடைய குடும்பம் நான் சந்தோஷமாய்க்கணும், என் பிள்ளை குட்டிகள் சந்தோஷமாய்க்கணும், நான் போனா வாகனத்தில் தான் போகணும், நான் போட்டா பெரிய பெரிய விடயங்களாகத்தான் இருக்கணும். நிச்சயமாக சத்தியமாக சொல்கிறேன், அல்லாஹ் சந்தோஷமாக இருக்கவே விட மாட்டான். ஒரு பிரச்சனைக்கு இன்னொரு பிரச்சனை, இது வந்து அது சோல் பண்ணினா இன்னொரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். தலை தூக்க முடியாது. கடைசியில 7 பரம்பரைகளை பிச்சைக்காரர்களாக ஆக்காமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுக்க செய்ய மாட்டான். கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைத்துக் கொண்டு வருகின்ற அந்த வாடிக்கையாளர்களுடைய பணத்துக்கு மோசம் செய்கின்ற வியாபாரிகள், நெருப்பு மழை பொழிக்கப்பட்டு அழிக்கப்பட்ட ஒரு தாயம். கண்ணியமான கனவான்களை, பெரியவர்களை, சகோதரர் எவ்வளவு ஏமாற்றுகின்றார், எவ்வளவு ஏமாற்றுகின்றார். எல்லா வியாபாரத்திலையும் மோசம், எல்லா வியாபாரத்திலையும் மேலுக்கு ஒன்று கீழுக்கு ஒன்று. நல்ல விடயத்தை நல்ல பொருள் மேலுக்கு வைக்கிறது, மோசமானத்தை கீழே வைக்கிறது, மோசமான பொருள்களை நல்ல குறைச்சி லேபர் ஒட்டி விற்கிறது. எவ்வளவு மக்களை ஏமாத்துறாங்க. ஏமாத்துகின்ற சீசன் என்று கூட இந்த பொங்கல், இந்த வெசாக், இந்த மாதிரியான தினங்கள் வந்தா எல்லாம் ஏமாத்துகின்ற சீசன் கூட நினைச்சு அதுதான் பிசினஸ் அமைப்பு, அதுதான் அப்படி செய்கின்றவர்கள் தான் முன்னேறலாம் என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். ஆனால் இதே பாவத்தை தான் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்களுடைய கூட்டம் செய்து நெருப்பு மழையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைத்தான். கண்ணியமான கனவான்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, சுருக்கமாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். என்னன்னு சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்தெந்த பாவம் பூமியில நடந்த காரணத்தினால எந்தெந்த உம்மத்தினர்கள் அளிக்கப்பட்டார்களோ அத்தனை ஒட்டுமொத்தமான
பாவமும் நடைபெறுகின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கும் அழிவு. ஒவ்வொரு நாளும் நானும் நீங்களும் செய்தியை கேட்கிறோம். ஒரு நாளைக்கு அமெரிக்கால இருந்தா, அடுத்த நாளைக்கு ஜப்பான்ல, அடுத்தது யூகேல, அடுத்தது இந்தியாவில, நேற்று பாகிஸ்தான்ல, முந்தின நாள் பங்களாதேஷ்ல, நாளைக்கு இங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமான கனவான்களே, அப்ப அமினாஹுல் குரா ஐயா கேகும் சுனா பயாத்தவும் நாயிமோன் அல்லாஹ் குர்ஆன் இதைத்தான் சொல்லுகிறார். இந்த அழிக்கப்படுவதற்கு தகுதியான பாவம் இருக்கிறதோ ஒட்டுமொத்தமான பாவத்தையும் செய்கின்ற உம்மத்தை எப்படி நிம்மதியா தூங்குறாங்க? அல்லாஹ் கேட்கிறார். திடீரென்று முன்னைய சமுதாயத்தினருக்கு அனுப்பப்பட்ட வேதனைகள் இவர்களை இரவோடு இரவாக வந்து பிடித்துக் கொள்ளும் என்பதை எப்படி பயப்படாமல் நிம்மதியாக தூங்குகின்றார்கள்? இதுவும் பயங்கரமான ஆயத்தை. லுஹாவுடைய நேரத்தில் சுமார் 9-10 மணி இந்த மாதிரியான நேரத்தில் யாரும் அதாவுக்கு பயப்படாத நேரம், மைதானங்களில் விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுது, ஆங்காங்கே அவர்களுடைய சொந்த செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென்று என்னுடைய பிடிவந்து அவர்களை பிடித்து விடுமே என்பதை பயமற்றவர்களாக எப்படி இருக்கின்றார்கள்? சுனாமி வந்ததும் காலையில் 7-8 மணி 9 மணிக்கு உள்ளால, நேற்று முன்னால் வந்த பூமி அதிர்ச்சியும் 9-15க்கு. இந்த கட்டத்தில் திடீரென்று முழு ஊரையும் பூண்டோடு அடிக்குகின்ற என்னுடைய வேதனை வரும் என்பதில் வராது என்பதில் இவர்கள் எப்படி திடசங்கப்பம் பூண்டிருக்கிறார்கள், எப்படி உருவந்திருக்கின்றார்கள்? அழிக்கப்படுவதற்கு தகுதியான எல்லா பாவமும் பூமியில் நடைபெறுகின்ற பொழுது எப்படி நிம்மதியாக இருக்குகின்றார்கள் என்ற கருத்தை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அல்குர்ஆன்ல கேட்டுக்கொண்டே இருக்கிறார். கண்ணியமானவர்கள், கொஞ்சம் நாங்க சிந்திக்கணும். திடீரென்று அழிவு வந்துடும், அதுல எங்களுக்கு தப்ப சான்ஸே இல்லை. நாங்க நல்லவர்களாக இருந்தாலும் பொதுவாக வருகின்ற அழிவுக்கு நாங்க மாற்றிக்கொள்ளும். ஆனா நான் கொஞ்சம் சிந்திக்கிறோம், அப்படி அழிவுக்கு முகம் கொடுக்கக்கூடியவர்களாக நாங்க இருக்கணும். அறிந்தா முடிஞ்சு மௌத்தாயிச்சு, பெரிய பில்டிங் வந்து இடிஞ்சு முடிஞ்சிருச்சு, மௌத்தாகிட்டோம், பெரிய செய்தி இல்லை. ஆனா எங்களை பச்சையில நிறுவப்பட்டிருக்கக்கூடிய கடைசி அமலத்தான் பார்க்கப்படும் கியாமத்துல. கபருக்குள்ள கொண்டு போய் வைத்தோன்ன, அதாவது இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுகின்றார்கள், கபர்ல கொண்டு போய் வைத்தோன்ன முன்கர் நக்கீர் அலைஹி ஸலாத்து வஸலாம் வந்து பார்ப்பாங்க. ஒரு கழுத்துல அவருடைய பட்டோல மாட்டப்பட்டு கடைசியை பார்ப்பாங்களா? கடைசி இவர் சுபகுடைய தொழுகையை, தஹஜ்ஜுத், சுபகுடைய முந்தின சுன்னத், சுபகுடைய இமாம் ஜமாத் சரியாக பேணி இவர்கள் சுபகுடைய தொழுகையை தொழுதுவிட்டார். அவருடைய பட்டோலில் கடைசி. சும்மா உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, சுபவுக்கு வந்தோம், தொழுது விட்டோம், ரோட்ல மாறக்குள்ள ஒரு வாகனம் வந்து அடிபட்டுக்கு மௌத்தா பேசிட்டோம். அப்ப எங்களோட பட்டியல் எழுதப்பட்டிருக்கிறது என்னது? கடைசியாக இவர்கள் செய்த அமல் சுபகுடைய தொழுகை இமாம் ஜமாத்தோடு தொழுது விட்டார். இன்னொருத்தர் வாராரு, இரவுல விபச்சாரத்துல ஈடுபட்டு சாராயத்தையும் அடிக்கிட்டு அப்படி வாராரு, ரோட்ல வரக்குள்ள கோச்சு ரோட்டுக்கு அடிபட்டு அப்படியே மௌத்தா போயிட்டார். நடந்த சம்பவத்தை தான் சொல்றேன். சும்மா அதாவது கற்பனை செஞ்சு சொல்லல, சாதாரணமா நடந்துருச்சு, இதே ஏரியாவுக்குள்ள நடந்துருச்சு. அப்படியே ரோட்ல வாராரு, மையத்தை பார்த்தா சாக்குல அரவாசி போத்தல் அப்படியே இடுப்புல இருக்கு. கண்ணியமான கனவான்களை, பெரியவர்களை, சகோதரர்கள், இவருடைய பற்றியை எடுத்து பார்ப்பாங்க. கடைசியாக விபச்சாரம் செய்திருக்கிறார். கடைசியாக இவருடைய உடம்புக்குள்ள போனது சாராய முடக்கு. கேள்வி கேட்க தேவையில்ல அவர்கிட்ட. இன்னமல் ஆமாலு பில் ஹவாத்தீர், அமல்கள் எல்லாம் இவர்களுடைய கடைசியை பொறுத்துதான் கடிக்கப்படும். கடைசி நல்ல அமலாக இருக்கிறது, இது எல்லாருக்கும் கிடைக்காது இந்த பாக்கியம். கடைசி நல்ல அமலாக மாற்றணும் என்று சொன்னா எங்களுடைய முழு வாழ்க்கையையும் எங்களுடைய வாழ்க்கையில தக்குவாவை நாங்கள் கொண்டு வரோம். தனிமையில் இருக்கின்ற பொழுதும் அல்லாஹ்வை பயப்படணும், வெளிரங்கத்தில் இருக்கின்ற பொழுதும் அல்லாஹ்வை பயப்படணும். இவர்களுக்கு தான் கடைசி முடிவு நல்ல முடிவு. அடுத்த ஜக்காத்து சரியான அமைப்பில் கொடுக்கணும், சதகாக்கள் அதிகமாக கொடுக்கணும். இவங்களுக்கு கடைசி முடிவு நல்ல முடிவு. இந்த கடைசி பார்த்தா விலையும் கொள்வாங்க. இவன் கேட்கணுமா கேட்கக்கூடாது. கண்ணியமான கணவான்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அந்த நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்படும். வீட்டுல தூங்குகின்றோம், ஆபாசமான காட்சியை பார்த்து தூங்குகின்றோம். பூமி அழிச்சொண்டு வருகிறதே, குடும்பத்தோடு போய் சேர்ந்து விடுவோம். என்ன இவர் இப்படி சொல்றாரு, ரமலான்ல நல்ல விஷயத்தை சொல்லாம அப்படி நினைக்காதீங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து கொண்டிருக்கு, ஒவ்வொரு இடத்திலையும் வந்து கொண்டிருக்கு. முன்னால உள்ள நபிமார்களுடைய சரித்திரத்தை தான் திரட்டணும் இல்லை, ஒவ்வொரு கண் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டிக் கொண்டிருக்கிறார். முழு கிராமமும் அழிக்கப்பட்டு ஒருவர் கூட உயிரோடு இல்லாம காஷ்மீர் ஒரு கிராமம் அழிக்கப்பட்டு பார்த்திருப்பீங்க. 10,000 பேர் பூண்டோடு அழிக்கப்பட்டார்கள். நாளைக்கு இங்க நடக்காது என்றதுல என்ன நிச்சயம் இருக்கிறது? நடந்தாலும் பரவாயில்லை, எங்களுடைய செயல்கள் கடைசி செயல் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக இருக்கணும். அதனால கண்ணியமான கணவான்கள், பெரியவர்களே, சகோதரர்களே, ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நேரத்தையும் நுணுக்கமாக நாங்கள் பயன்படுத்தி அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல்களை செஞ்சிட்டோம் சொன்னா இந்த சங்கை பொருந்திய ரமலான்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து எங்களுடைய கடைசி முடிவுகளை நல்ல முடிவாக மாற்றி உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ்
சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி விடுவான். அல்லாஹ் அவ்வாறு நம் அனைவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து அருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களை பெற்று வளர்த்த பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்து அருள்வாயாக. யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் எங்களுடைய பெற்றோர்கள் கபராளிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை நீ மன்னித்து அருள்வாயாக. ரஹ்மத்தை இறங்குகின்ற இந்த மாதத்திலே அவர்களுடைய கபர்களுக்கு முன்னுடைய ரஹ்மத்தை நீ இறக்கி விடுவாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தை எங்கள் அனைவர்கள் மீது நீ இறக்கி விடுவாயாக. யா அல்லாஹ் தங்கை பொருந்திய ரமலானில் ரஹ்மத்தில் 9 நாட்களை நாம் கடத்தி விட்டோம். யா அல்லாஹ் தனிமையிலே அமர்ந்து இடத்தில் இருகரம் ஏந்தி அல்லாஹ் ரஹ்மனா பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன் இந்த துஆவை கேட்க தவறிவிட்டோம். யா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் அடிவானத்துக்கு வந்து என்னுடைய அடியார்களே உங்களுக்கு என்னுடைய ரஹ்மத்து தேவை, என்னுடைய ரஹ்மத்தை கேளுங்கள் என்று நீ அறிகுறிக் கொண்டே இருக்கின்றாய். யா அல்லாஹ் உன்னுடைய பேச்சு என்னுடைய காதிலே விழவில்லை. யா அல்லாஹ் நீ தந்த ரஹ்மத்தை நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள தகுதியற்றவர்களாக ஆகிவிட்டோம். யா அல்லாஹ் யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தை அடையாத சாபப்புரிய கூட்டத்தில் நம் அனைவர்களையும் ஆக்கிவிடாதே. யா அல்லாஹ் யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தை எங்களுக்கு தந்தருவாயாக, உன்னுடைய மகிழ்ச்சியை எங்களுக்கு தந்தருவாயாக. யா அல்லாஹ் எத்தனையோ சகோதரர்கள் சென்ற வருடம் எங்களோடு நோன்பு பிடித்தவர்கள் என்று மன்னரையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ் இன்னும் எத்தனையோ சகோதரர்கள் இந்த ரமலானுக்காக வேண்டிய வைத்தியசாலைகளில் இருந்து ஏந்திக் கொண்டிருக்கின்றார்கள். யா அல்லாஹ் அவர்களுக்கு நோன்பு பிடிக்கக்கூடிய பாக்கியம் இல்லை. யா அல்லாஹ் அவர்களுக்கு தொழுகின்ற பாக்கியம் கிடையாது. யா அல்லாஹ் அப்படியான பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றார். யா அல்லாஹ் இதற்கு சரியான முறையில் உனக்கு நாம் நன்றி கட்டவர்களாக மாறிவிட்டோம். யா அல்லாஹ் உனக்கு நாம் சரியாக நன்றி செலுத்தவில்லை. யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய நியமத்தை நீ பறித்து விடாதே. யா அல்லாஹ் இந்த ரமலான் வருவதற்கு முன்னால் எங்கள் யாருடைய உயிர்களை நீ கைப்பற்றிக் கொண்டு விடாதே. யா அல்லாஹ் யா அல்லாஹ் நரகத்துடைய விடுதலை 10 நாளை நீ எங்களுக்கு தந்து யார் யாருக்கெல்லாம் நரக விடுதலை அளித்து விடுவாயோ அத்தகைய நல்ல கூட்டத்தில் நம் அனைவர்களையும் மாற்றி அருள்வாயாக. யா அல்லாஹ் தாயுடைய வயிற்றில் இருக்குகின்ற பொழுது நாம் நரகவாதியா சுவர்க்கவாதியா என்று எழுதிவிட்டாய். யா அல்லாஹ் யா அல்லாஹ் நாம் நரகவாதி என்று எழுதப்பட்டிருந்தால் அதை அழித்துவிட்டு எங்களை சூழவாதிகளுடைய பற்றியை நீ ஆக்கி விடுவாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் நரகத்தை எங்களால் எந்த விதத்திலும் தாங்க முடியாது. யா அல்லாஹ் சிறியோரு அதாபை கூட எங்களால் தாங்க முடியாது. யா அல்லாஹ் யா அல்லாஹ் உன்னுடைய பயங்கரமான அதாபை தாங்கவே முடியாது. யா அல்லாஹ் நாங்கள் உண்மையிலே பாவிகள் தான். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்து தருவாயாக. எங்களுடைய பேரை சுவர்க்கத்திலே பற்றியை ஆக்கி விடுவாயாக. யா அல்லாஹ் எத்தனையோ பாவங்கள் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். யா அல்லாஹ் யா அல்லாஹ் உன்னுடைய நபியை நாம் கண்ணால் கண்டது கிடையாது. யா அல்லாஹ் எத்தனையோ கோடான கோடி மக்கள் ஆயிரக்கணக்கான சிலைகளை வைத்து வணங்கிக் கொண்டிருக்கின்ற காலம். யா அல்லாஹ் யா அல்லாஹ் நாங்கள் அந்த ஆயிரக்கணக்கான சிலைகளையும் நிராகரித்து விட்டு கண் காணாத உன்னை ரப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். யா அல்லாஹ் உன்னை நாம் கண்ணால் கண்டது கிடையாது. யா அல்லாஹ் உன்னுடைய தூதரை கண்ணால் கண்டது கிடையாது. யா அல்லாஹ் உன்னுடைய குர்ஆன் இறங்குகின்ற காட்சியை கண்ணால் கண்டது கிடையாது. யா அல்லாஹ் நபி வாழ்ந்து மறைந்து 1400 ஆண்டுகளுக்கு பின்னால் வந்திருக்கின்றோம். யா அல்லாஹ் இந்த பித்னாக்கள் நிறைந்த காலத்திலையும் கூட நீதான் எங்களுடைய ரப்பு என்று ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். யா அல்லாஹ் பகல் முழுக்க நோன்பு பிடிக்கின்றோம். யா அல்லாஹ் யார் உன்னிடத்தில் இருக்கின்ற ஈமானின் காரணத்தினால் யார் நோன்பு பிடிக்கின்றோம். யா அல்லாஹ் தனிமையில் எங்களுக்கு உணவு கிடைக்கிறது. யா அல்லாஹ் உனக்காக வேண்டி சாப்பிடாமல் மனதை கட்டுப்படுத்துகின்றோம். யா அல்லாஹ் பாகத்திரிய நேரத்திலே தனிமையிலே தானம் கிடைக்கிறது. யா அல்லாஹ் நீ பார்த்துக் கொண்டிருக்கின்றாய். அல்லாஹ் ஒருவன் இருக்குகின்றாய் என்ற அந்த ஈமானின் காரணத்தினால் அந்த தண்ணீரையும் குடிக்காமல் இருக்கின்றோம். யா அல்லாஹ் பெரிய பெரிய அமல்கள் செய்யாவிட்டாலும் அது மனதிலே ஈமான் ஆழமாக பதிந்திருக்கின்றது. யா அல்லாஹ் அந்த ஈமானுடைய பரக்கத்தை வைத்தாவது எங்களுக்கு நல்ல முடிவை தந்தருவாயாக. எங்களை தலை நிமிர்ந்து வாரத்தில் பேசுவாயாக. யா அல்லாஹ் அடுத்த ரமலான் வருவதற்கு முன்னால் எங்களுடைய உயிர்களை கைப்பற்றிக் கொண்டு விடாது. யா அல்லாஹ் இன்னும் பல ரமலான்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீ தந்தருவாயாக. யா அல்லாஹ் உங்களுடைய துஆக்களை கபூலாக்கி விடுவாயாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.